ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஒரு 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 உன்னதமான ஒரு ஒரு வாக்கியத்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. இது நம்ம எல்லாருக்கும் ஏற்றதான ஒரு வார்த்தையா காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதல். ஆமென். இயேசு சொல்லுகிறார், நானும் உயிர்த்தெழுதல் அல்ல, நானே உயிர்த்தெழுதல். அப்ப இயேசுவே உயிர்த்தெழுதலாக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய பயம் எது என்று சொன்னால், வியாதி குறிச்சு மற்ற எல்லா குறிச்சு பயப்படுகிறத விட இன்னைக்கு மிகப்பெரிய உலகத்தில் பயமாக என்னப்படுகிறது, மரணத்தை குறித்ததான பயம். மரணத்தை குறித்ததான பயம்தான் இன்னைக்கு உலகத்துல பெரிய பயமாக, அல்லது எல்லாருடைய இதயத்திலும் வேதனை அளிக்கிற ஒரு பயமாக காணப்படுகிறது. உலகத்துல காணப்படுகிற அத்தனை மதங்களும் இந்த மரணத்திலிருந்து எப்படி நாம் இந்த பயத்திலிருந்து எப்படி விடுதலாவது, இந்த பயத்திலிருந்து எப்படி நீங்குவது என்று சொல்லி அத்தனை போராட்டங்களையும் அத்தனை உபதேசங்களை சொன்னாலும் இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல ஒரு பெரிய ஒரு காரியமாக இந்த மரண பயம் காணப்படுகிறது. ஆமே சொல்லாமா? சத்தமலையிலே சொல்லுங்க. உலகத்துல மரணம் என்பது உலகத்துல எல்லா மதங்களிலும் காணப்படுகிறது. மதங்களை தோற்றுவித்தவர்களும் மரணத்துல அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார்கள். உலகத்துல எல்லா மதங்களில காணப்படுகிற எல்லா காரியங்களிலும் மேன்மையான சாமியார்களும் மேன்மையான தெய்வங்களும் கூட நீங்க மரணத்துல அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக மாறிவிட்டார்கள். ஆமென் சொல்லாமா? ஆனா மரணத்தை ஜெயித்தே ஒரே ஒரு நபர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஆமென் சொல்லாமா? ஏன் என்று சொன்னால் அவரே நமக்கு உயிர்த்தெழுதலாக காணப்படுகிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அவர் நமக்கு உயிர்த்தெழுதலாக காணப்படுகிறார். இன்னைக்கு உலகத்தை இந்த மரணம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. சொல்லுங்க, உலகத்தை எது கண்ட்ரோல் பண்ணுது? மரணம். நீ பெரிய பெரிய கோடி கோடியா சம்பாரிச்சு மாடி மேல மாடி வீடு கட்டி எல்லா ஆஸ்திகளையும் உடையவனா இருந்து எல்லா சாம்ராஜ்யங்களையும் ஆண்டு கொண்டுதான் கூட கடைசியில மரணம் அவனை ஜெயித்து விடுகிறது. மரணம் அவனை ஜெயித்து விடுகிறது. எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும் சரி, பெரிய பெரிய நாட்டை பெரிய பெரிய ராஜ்யங்களையும் ஆண்டாலும் சரி, கடைசியில அவன் மரணத்தினால ஜெயிக்கப்படுவனாக மாறிவிடுகிறான். மரணம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக காணப்படுகிறது. இந்த மரணத்தை வெல்வதற்கு என்னெல்லாம் முயற்சி செய்யணுமோ, என்னெல்லாம் கண்டுபிடிப்புகளை செய்யணுமோ, என்ன மருத்துவத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனை முயற்சி பண்ணினாலும் ஒருவனாலும் மரணத்தை ஜெயிக்கவே முடியவில்லை. ஆமென் சொல்லுங்க. வேணா என்ன செய்யலாம், கொஞ்சம் மெடிக்கல் லைன்ல கொஞ்சம் என்ன செய்யலாம், மரணத்தை கொஞ்ச நாள் என்ன செய்யலாம், தள்ளி போடலாம். கொஞ்ச நாள் கொஞ்சம் தள்ளி போடலாம் ஒழிய அந்த மரணத்தை ஜெயிக்க ஒருவனாலும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எல்லாரும் ஒரு நாள் மரித்தே ஆகணும். இப்ப மரணம் அவ்வளவு வல்லமை வாய்ந்ததாக காணப்படுகிறது. எத்தனை கோடி கொடுத்தாலும் எத்தனை பணத்தை கொடுத்தாலும் ஒரு நாளும் மரணத்தை ஜெயிக்கவே முடியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த மரணம். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா உலகத்தை எது ஆளுகிறது? சொல்லுங்க, மரணம் தான் ஆளுது. ஆமென். என்ன வேணா ஆதாயம் பண்ணலாம், என்ன வேணா அதிகாரம் செலுத்தலாம், எது வேணா உடையவனா இருக்கலாம். அந்த கடைசி மண்ணுக்கு என்ன செய்யணும்? போகணும். வேற வழி இல்லை. அந்த 6 அடி நிலம் தான். நான் கோடி கோடியா சம்பாரிச்சிட்டேன், கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் நிலம் வச்சிருக்கிறேன் என்று சொல்லி என்ன சொன்னாலும் அந்த மரணத்தை ஜெயிக்க ஒரு நாளும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மரணத்தை தவிர்க்கவும் ஒரு நாள் முடியாது. இந்த மரணத்தை தவிர்க்கிறதுக்காக இத்தனை பலி செலுத்துறேன், இத்தனை காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி சொன்னாலும் எந்த மனுஷனும் மரணத்தை தவிர்க்கவே முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் மரணம் என்பது நிச்சயம். ஆமென் சொல்லுங்க. மரணம் என்பது நிச்சயமா காணப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு மரணம் இல்லைன்னா என்ன நடக்கும் பாருங்க. மரணமே இல்லை அப்படின்னா நடக்கும். இன்னைக்கு எங்க தாத்தா பூட்டன் தாத்தா எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சொல்லுங்க, இது இடம் பத்துமா? நல்லா கவனிங்க. மரணம் இல்லைன்னு வச்சுங்க, சாவே இல்லைன்னா உலகத்து பூமி தாங்குமா? சாவு இல்லாமே பூமி தாங்கல. சாவு இல்லைன்னு என்ன செய்யும்? பூமி தாங்குமா? தாங்காது. அப்ப ஒரு மரணம் என்பது நம்ம பூமியை சமநிலைப்படுத்துகிறது. பூமி என்ன செய்யுது? அப்ப ஒரு பக்கம் பிறந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு பக்கம் மரணம் என்பது அந்த பூமி என்ன செய்யும்? சமநிலைப்படுத்துகிற காணப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. சத்தமலையிலே சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்கு தூக்கம் வரக்கூடாது? ஆமென். யாருக்கு தூக்கம்? இப்ப நம்ம சொல்லிடுவோம், பக்கத்துல தூங்கிடாதீங்க, கை கொடுத்து சொல்லிருங்க.
தூங்குறவங்களுக்கு ஒரு பரிசு. தூங்குறவங்களுக்கு என்ன பரிசு அப்படின்னா, இன்னைக்கு நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி இருக்கு, அதுல 2 பீஸ் கட்டு. தூங்குறவங்களுக்கு 2 பீஸ் கட் பண்ணிடுவோம், தூங்கக்கூடாது. ஆமென். நல்ல வெள்ளிப்போடு. என்ன சத்தியத்தை கேட்கும்படியாக ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆவியான சபைகளுக்கு பேசுகிறதை காதுள்ளவன். தூக்கம் உங்க காதை அடைச்சிடும். நீங்க கேட்க கூடாதபடி தூக்கம் உங்களை என்ன செய்யும்? திசை திருப்பி விடும். அந்த வசனம் உங்களுக்குள்ள போகாது. அந்த வசனம் உள்ள போனாதான் நமக்கு விடுதலை உண்டு. ஆமென் சொல்லாமா? சத்தியம் நமக்குள்ள போனாதான் சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம வசனத்தை ஆவலாக வாஞ்சியாக நம்ம கேட்கும் போது குறைங்க எது திரும்பி பாக்குறீங்க? கவனிங்க. சத்தியத்தை ஆவலோடு வாஞ்சியோடு நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் போன வெள்ளிக்கிழமை சொன்ன சில காரியங்கள் தொடர்ச்சியாக இன்னும் டீட்டெயிலாக படித்து நம்ம ஆண்டவர் நம்ம கண்களை தெளிவாக்குற அநேக சத்தியங்களை இன்னைக்கு நம்ம ஒரு கூட கர்த்தர் பேசுவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. போன குட் ஃப்ரைடேல வெள்ளிக்கிழமை அநேக காரியங்களை உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொன்ன. எத்தனை பேர் வந்து பிரயோஜனமா இருந்தது? அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை சொன்ன இடையில பிரசங்கம் பண்ண ஒன்றும் சொல்லல, அது எத்தனை புரிந்தது? ஆமென் சொல்லாமா? அப்போ மரணத்தை யார் உண்டாக்கினா? மரணத்தை படைத்தது யார்? கர்த்தர் தான் படைச்சார். மரணத்தை சாத்தான் படைக்கல, மரணத்தை உண்டாக்கினது யார் தான்? கர்த்தர் தான் உண்டாக்கினார். ஆமென் சொல்லாமா? மரணத்தை உண்டாக்கினவர் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. மரணத்தை கர்த்தர் உண்டாக்கும் போது அந்த மரணம் எப்படி இருந்தது? உயிரற்றதாக மரித்ததாக காணப்பட்டது. அது உயிர் இல்ல. மரணத்துக்கு என்ன இல்ல? உயிர் இல்லாததாக மரித்ததாக கர்த்தர் படைத்தார். ஆமென் சொல்லுங்க. இப்ப மரணத்தின் அதிகாரத்தை கர்த்தர் யார் கையில கொடுத்தார்? மனுஷன் கையில கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. மரணத்தின் அதிகாரம் ஆண்டவர் கையில் இல்ல, மரணத்தின் அதிகாரம் பிசாசன் கையில் இல்ல. மரணத்தின் அதிகாரத்தை மரணத்தை படைக்கும் போது கர்த்தர் மனுஷன் கையில கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உனக்கு முன்பாக மரணத்தையும் உனக்கு முன்பாக ஜீவனை வைக்கிறேன். நீ உன்னுடைய அதிகாரத்தின்படியாக நீ மரணத்தையாவது ஜீவனையாவது என்ன செய்யலாம்? தெரிந்திருக்கலாம் என்கிற அதிகாரத்தை ஆண்டவர் மனுஷன் கையில கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆமென் சொல்லுங்க. சத்தமாலே சொல்லுங்க. அப்போ மரணத்துக்கு ஆப்போசிட், மரணத்துக்கு எதிர்ப்புதமா இருக்கிறது ஜீவன். எங்க ஜீவன் உண்டோ அங்க மரணமும் இருக்கும். ஜீவன் இல்லாத இடத்துல மரணம் வந்துவிடும். ஆமென் சொல்லுங்க. சத்தமாலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஜீவன் எங்க இல்லையோ அங்க என்ன வந்துடும்? மரணம் வந்துவிடும். அப்ப ஜீவனும் மரணம் ஒன்றுக்கு ஒன்றாக அது இணைந்ததாக காணப்படுகிறது. ஜீவன் இல்லாத இடத்துல மரணம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. மரணம் இருக்கிற இடத்துல அங்க ஜீவன் இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இந்த எலக்ட்ரானிக் பொருளுக்கு என்ன இல்ல? ஜீவன் இல்ல, உயிர் இல்ல. அது இது இந்த ஜீவன் இல்லாதபடினால இந்த பொருள் எப்படிப்பட்டது? மரித்தது. இதுக்குள்ள என்ன இல்ல? ஜீவன் இல்லைன்னு என்னது சொல்லுங்க? இது மரித்ததா காணப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. இப்ப எனக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. நான் மரித்தவன் அல்ல, நான் ஜீவனுடையவனா காணப்படுகிறேன். அப்ப எனக்குள்ள இருக்கிற ஜீவன் என்னை விட்டு அகன்று போய் விட்டால் நான் மரித்தவனாக என்ன செய்வேன்? மாறி விடுவேன். ஆமென் சொல்லுங்க. அப்ப எனக்குள்ளதான் மரணம் இருக்கு. ஜீவன் என்னை விட்டு அகன்று போனோம்னா எனக்குள்ள இருக்கிற மரணம் வெளிப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம எல்லாருமே இன்பில்ட்டாக நமக்குள்ளாக மரணத்தை உடையவர்களாக காணப்படுகிறோம். ஆமென் சொல்லுங்க. நான் சொன்னது புரியுது? அப்ப நமக்குள்ள என்ன இருக்கு? மரணம் இருக்கிறது. இப்ப உங்களுக்கு உதாரணத்தை சொல்லுகிறேன். இப்ப நம்ம ஒரு செடி வளர்க்கிறோம், செடி நட்டுறோம். இந்த செடி முளைத்து வருகிறது. கவனிக்கல, செடி முளைத்து வருகிறது. அந்த செடிக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இப்ப செடிக்குள்ள என்ன இருக்கு? உயிர் இருக்கு. அந்த உயிர் எங்க இருக்கு? உயிர் எங்க இருக்கு? அந்த செடிக்கு உயிர் கொடுக்கிறது எது? வேர். ஓகே, வேர் கொடுக்குது. நான் சொல்றேன் வேர் இல்ல. வேரெல்லாம் சேர்த்தான செடி. சொல்லுங்க, வேரெல்லாம் சேர்த்தான செடி. அப்ப அந்த செடிக்கு உயிர் கொடுக்கிறது எது தெரியுமா? சொல்லுங்க. மண்ணு. அந்த செடிக்கு உயிர் கொடுக்கிறது எதுதான்? மண்ணு. அந்த மண்ணுல இருந்து தான் அந்த செடி முளை தெளிமினது. அந்த செடியினுடைய பிறப்பிடமே இதுதான், மண்ணுதான். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மண்ணை விட்டு செடியை பிரிச்சீங்கன்னா இந்த செடிக்கு ஜீவன் போயிடும், செத்து போயிடும். மண்ணை விட்டு
அந்த செடியை பிடிக்கிட்டீங்கன்னா அந்த செடி என்ன ஆயிரும்? செத்து போயிரும். அப்ப அந்த செடிக்கு ஜீவனே எதுதான்? மண்ணுதான். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ தேவ பிள்ளைகளா இருக்க நமக்கு ஜீவன் எது? செடி எங்கிருந்து முளைத்து வந்தது? இப்ப நம்ம எங்கிருந்து வந்தோம்? இல்ல, நம்ம மண்ணிலிருந்து வரல. வாசிங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் படிங்க வசனம். வசனம். மனுஷனை பூமி மண்ணினாலே உருவாக்கி அவனுக்குள்ளாக உயிரை, ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். அந்த உயிர் எங்கிருந்து வந்தது? கர்த்தருக்குள்ள இருந்து வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப மனுஷனுக்குள்ள வந்த உயிர் எங்கிருந்து வந்தது? ஆண்டவருக்குள்ள இருந்து வந்தது. அப்ப மனுஷனுக்கு உயிர் எங்க இருக்கு? சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள இருந்து வருகிறது. செடிக்கு உயிர் எங்கிருந்து வருது? மண்ணிலிருந்து வருகிறது. மனுஷனுக்கு உயிர் எங்கிருந்து வருது? கர்த்தருக்குள்ள இருந்து வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்முடைய ஜீவன் கர்த்தருக்குள்ள இருந்து வந்தது. தேவன் நமக்கு ஜீவன் அளித்தார். தேவன் தம்முடைய சுவாசத்தினால நமக்கு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் நமக்குள்ள வந்து மனுஷனுக்கு வந்தது. அந்த மனுஷன் தேவனை விட்டு எப்பொழுது பிரிக்கப்படுகிறானோ அப்பொழுது அவருக்குள்ள மரணம் வந்துவிடும். எப்படி செடி அந்த மண்ணிலிருந்து பிரிக்கப்படும் போது அந்த செடி மரணம் வந்து செத்து விடுகிறதோ, அதே போல படைக்கப்பட்ட தேவனுக்குள் இருந்து மனுஷன் பிரிக்கப்படுவானால் அவன் செத்து போய் விடுவான். அவனுக்குள்ள மரணம் வந்து விடும். எது சொல்ல புரியுது? புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மனுஷன் எப்பொழுது மரிக்கிறான் என்று சொன்னால், அவன் தேவனை விட்டு பிரிக்கப்படும் போது, தேவனை விட்டு அகன்று போகும்போது அவனுக்குள்ள மரணம் வருகிறது. அவனுக்குள்ள ஜீவன் இல்லாதவனாக, மரித்தவனாக மாறி விடுகிறான். எது சொல்ல புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப மரணத்தின் அதிகாரமே, அப்ப மனுஷனுக்குள்ள மரணம் வருவதற்கும் ஜீவனோடு கூட வாழ்வதற்கும் அந்த அதிகாரம் யார் கையில இருக்கு? மனுஷன் கையில இருக்கு, கர்த்தர் கையில இல்ல. யார் கையில இருக்கு? மனுஷன் கையில இருக்கு. இப்ப மரணம் என்ன சொல்லிட்டேன்? இப்ப ஜீவன் எங்க இருக்கு, மரணம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன். எது புரிந்தது? இதெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது? சாகர வரைக்கும் மறக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இந்த காரியத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா சாத்தான் உங்க காதுல வந்து பொய்யெல்லாம் சொல்லவே முடியாது. எந்த மனுஷன் என்ன சொன்னாலும் சத்தியத்தை அறிஞ்சிட்டோம்னா யாரும் நம்மளை ஏமாற்றவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நமக்குள்ளாக ஜீவனை வைத்தது கர்த்தர். ஆமென், ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. மரணத்தை உண்டாக்கினது கர்த்தர். நான் ஒண்ணு சொல்றேன், மரணம் நல்லதா கெட்டதா? ஆண்டவர் தீமை உண்டாக்குவாரா? சொல்லுங்க. தீமை உண்டாக்கி தீமையை நம்ம கையில கொடுப்பாரா? சொல்லுங்க. இப்ப மரண தீமையா? மரண தீமையா? மரணம் நன்மைதான். மரணம் நன்மைதான். இப்ப ஆண்டவர் நம் மரணத்தை நம்ம கையில, அந்த அதிகாரத்தை கையில கொடுக்கிறாருன்னா அது தீமை இல்லை, அது நன்மைதான். நன்மைக்கு ஏதுவாகத்தான் கர்த்தர் கொடுத்தார். ஆனா அது யார் கையில போனது அதுதான் முக்கியம். அது கடைசி யார் கையில போனது? தீமை செய்கிற சத்துருவின் கையில போனது, சாத்தானுடைய கையில போனது. அதுதான் பிரச்சனை. ஆமென். அந்த மரணத்தின் அதிகாரம் மனுஷன் கையில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மரணத்தின் அதிகாரம் பிசாசின் கையில போனதே பிரச்சனை. அல்லேலூயா சொல்லுங்க, நான் சொல்ற புரியுதா? ஆமென் சொல்லுங்க, ஆமென், அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, எப்பா உனக்கு இந்த மரணத்தை நீ எப்படி நீ ஆக்டிவேட் பண்ண முடியும், எப்படி உயிரடை செய்ய முடியும் அப்படின்னு நான் போன வெள்ளிக்கிழமை சொன்னேன். ஞாபகம் இருக்கு. அப்ப மரணத்தை பார்த்து அல்லது மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மரணத்தின் திறவுகோலை உன் கையில கொடுக்கிறேன். இந்த மரணத்தின் திறவுகோலை நீ உபயோகப்படுத்தாத இருக்கிற வரைக்கும் மரணம் என்ன செய்யாது? அது உயிரடையாது. மரணத்தின் திறவுகோலை பயன்படுத்தி நீ அதை உயிரடை செய்வாயானால் அது உனக்குள்ள வந்து உனக்குள்ள மரணத்தை கொண்டு வந்து விடும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அப்ப மரணத்தை கொண்டு வருவதற்கு என்ன திறவுகோல்? எது திறவுகோல்? கீழ்ப்படியாமை, மீறுதல், பாவம், இதெல்லாம் ஒண்ணுதான்.
ஆமென் சொல்லுங்க. இப்ப பாவம்னா என்னன்னா மீறுவதே பாவம். எதை மீறுவது? தேவனுடைய வார்த்தை மீறுவதே பாவம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப தேவனுடைய வார்த்தை மீறுவதே பாவம். அப்ப நீ நான் சொன்ன வார்த்தையை எப்பொழுது மீறுகிறாயோ அப்பொழுது நீ இந்த திறவுகளை பயன்படுத்தி அந்த மரணத்தை நீ உயிரடை செய்து விட்டாய் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய வார்த்தை எப்பொழுது மீறுகிறாயோ அப்பொழுது என்னை விட்டு நீ பிரிக்கப்பட்டு போய்விடுவாய், உனக்குள்ள மரணம் வந்துவிடும். சொல்ல புரியுதா? எப்பொழுது தேவ வார்த்தையை நாம் மீறுகிறோமோ அப்பொழுது தேவனை விட்டு நாம் பிரிக்கப்படுகிறோம், அப்பொழுது நமக்குள்ள மரணம் வந்துவிடும். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல புரியுதா? எதற்கு சொல்ல புரியுது? ஆமென். அப்ப நம்ம தேவனோடு கூட இணைந்திருக்கிற வரைக்கும் நமக்கு ஜீவன் உண்டு. தேவனுக்கு விரோதமான அவருடைய வார்த்தை மீறி நடக்கும் போது நாம் தேவனை விட்டு பிரிக்கப்படுகிறோம், அப்பொழுது நமக்குள்ள மரணம் வந்துவிடும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவனோடு இணைந்து இருக்கும் போது பிரச்சனை இல்லை, நமக்குள்ள ஜீவன் இருக்கும், மரணம் நமக்குள்ள செயல்படாது இருக்கும். அந்த தேவனுடைய வார்த்தையை மீறும் போது நாம் பாவம் செய்யும் போது, கவனிங்க எல்லாரும், நாம் பாவம் செய்யும் போது அந்த மரணத்துக்கு நாம் பலன் கொடுக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ செல்போன் இருக்கு, இந்த செல்போன் நல்லா கவனிங்க, நம்ம எல்லா கையிலும் செல்போன் நம்ம உபயோகப்படுத்துறதுனால உதாரணத்தை எடுத்துக் கொடுக்கிறேன். இந்த செல்போனுக்கு பவர் கொடுக்கிறது எது? சக்தி கொடுக்கிறது எது? அது கரண்ட். எது? பேட்டரி. அதுக்குள்ள ஒரு பேட்டரி இருக்கு. அந்த பேட்டரி தான் அந்த செல்போனுக்கு பவர் கொடுக்குது, அதுக்கு சக்தி கொடுக்குது. அந்த பேட்டரி கழட்டிட்டீங்கன்னா, அந்த பேட்டரி அந்த செல்போன்ல ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த செல்போன் என்ன செய்யாது? செயல்படாது, இயங்காது. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப அந்த செல்போனுக்கு அதுக்கு சக்தி கொடுக்கிறது அந்த பேட்டரி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப மரணத்துக்கு சக்தி கொடுக்கிறது இதுதான், பாவம். அந்த மரணத்துக்கு பலன் கொடுப்பது, மரணத்துக்கு வல்லமை கொடுப்பது பாவம் தான். ஒரு பாவம் செய்வானால் மரணத்துக்கு பலன் கொடுத்து அந்த மரணம் உயிரிழந்து விடும், அந்த மரணம் செயல்பட தொடங்கி விடும், அந்த மரணத்தின் ஆதிக்கத்தை அந்த மனுஷன் மேல செலுத்தும். ஆமென். அப்ப அந்த பேட்டரி பிடிக்கிட்டோம்னா மரணம் என்ன ஆயிரும்? செயலற்றதாக மாறிவிடும். அந்த பேட்டரி என்கிற பாவத்தை நம்ம விட்டு அகற்றுவோமானால் அந்த மரணத்துக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. அந்த மரணம் என்ன செய்யாது? செயல்படாது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ மரணம் வராம இருக்கிறதுக்கு நல்லது. ஆமென் சொல்லுங்க. அது உன் கண்ட்ரோல் வச்சுக்கோ, உன் அதிகாரத்துக்குள்ள வச்சுக்கோ, அது நல்லதுதான். அது உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆனா என் பேச்ச மீறிட்டேன்னா அது உன் கண்ட்ரோல், அதோட கண்ட்ரோல் போயிடும். உன்னுடைய கண்ட்ரோல் இருந்து, உன்னுடைய அதிகாரத்துல இருந்து அது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். கவனிங்க, இப்ப இந்த அதிகாரம் எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா, யாருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோமோ அவர்கள் நமக்கு அதிகாரியா மாறிவிடுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. இப்போ ஐயா வந்து ஒரு கம்பெனி நடத்துறாரு, அப்படிதானே? இப்ப நான் நேர போய் ஐயா கூட போய், ஐயா ஏதோ வேலை கொடுங்க அப்படின்னா ஐயா நிறைய வார்த்தை சொல்றேன், கட்டளை கொடுக்கிறாரு, இதை செய், இதை செய், இதை செய், இதை செய், இதை செய் அப்படின்னு சொன்னா எனக்கு அதிகாரி யாரு? இவர்தான் அதிகாரி. இப்ப நான் என்ன செய்யறேன்னா, இவரோட கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இன்னொரு மனுஷன் போய் அவரோட பேச்ச கேட்க ஆரம்பிச்சோம்னா அவர் எனக்கு அதிகாரி இல்ல, இவர் எனக்கு அதிகாரி. யாருடைய பேச்சை நான் கேட்கிறேனோ அவர்களுக்கு அதிகாரியா மாறி விடுவார்கள். எனக்கு என் மேல அதிகாரம் செலுத்தக்கூடிய அதிகாரியா மாறி விடுவார்கள். நான் அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு வேலைக்காரனை போல, ஒரு அடிமை போல மாறி விடுவேன். சொல்ல புரியுதா? எத்தனை சொல்ல புரியுது? அப்ப இதுவரைக்கும் ஆண்டு வார்த்தை கீழ்ப்படிந்து இருக்கிற வரைக்கும் கர்த்தர் அதிகாரியா இருந்தால் அந்த அதிகாரி நமக்கு நன்மை செய்து கொண்டிருந்தால் நல்லதாக இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா மனுஷன் எப்பொழுது பிசாசுடைய வார்த்தை கேட்டு அவனால் வஞ்சிக்கப்பட்டு அவன் வார்த்தையை கீழ்ப்படிந்தானோ அப்பொழுது அதிகார மாற்றம் உண்டானது. இவன் மனுஷன் கிட்ட இருந்த அதிகாரம் யார் கையில போயிடுச்சு? பிசாசு கையில போயிடுச்சு. பிசாசு வார்த்தை கீழ்ப்படிந்து தேவன் சாப்பிடக்கூடாது, இதை புசிக்கூடாது சொன்ன வார்த்தை கேட்டு, இந்த பிசாசு வார்த்தை கேட்டு புசித்த போது மனுஷன் கையில் இருந்த அதிகாரம் யார் கையில போயிடுச்சு? எத்தனை சொல்ல புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப அதிகாரம் போன உடனே தேவனை விட்டு இப்ப பிசாசை நம்ப தொடங்கிட்டான். யாரு நம்பல? தேவனை நம்பல.
தேவனுக்கு கீழ்ப்படியல, தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப பிசாசு நம்புறான், பிசாசு கீழ்ப்படுகிறான், அவன் வார்த்தை கேட்கிறான், அவர் வார்த்தை கீழ்ப்படுகிறபடினால இந்த அதிகாரம் பிசாசு கையில போனது. ஆமென். பிசாசு கையில போன இவன் ஆட்டோமேட்டிக்கா தேவனை விட்டு பிரிக்கப்பட்டான். மனுஷன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டான். தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட உடனே அவனுக்கு என்ன வந்துச்சு? மரணம் வந்துருச்சு. தேவனை விட்டு பிரிக்கப்பட்டால் என்னதான்? மரணம் தான். அல்லையே சொல்லுங்க. நீங்க தேவ பிள்ளைகளா இருக்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தை கீழ்ப்படிவீர்களானால் உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கும். ஆமென். நான் கீழ்ப்படிய மாட்டேன், வசனத்தை கேட்க மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், பைபிள் தியானிக்க மாட்டேன், வசனப்படி வாழ மாட்டேன் என்று சொல்வீர்களானால் உங்களுக்குள்ள ஏற்கனவே மரணம் இருக்கிறது. கீழ்ப்படியாமின் பிள்ளை இடத்துல மரணம் ஆளுகை செய்கிறது. தேவனுடைய வார்த்தை மீறி நடக்கிற வாழ்க்கையில மரணம் ஆளுகை செய்கிறது. அது யாராலும் சரி, எவர்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிலையோ அவன் எல்லாத்துக்குள்ள மரணம் உண்டு. பைபிள் தான் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மரணத்தை உண்டாக்கும் போது ஆண்டவர் எப்படி உண்டாக்குனார் அப்படின்னா, கவனிங்க எல்லாரும், கவனிங்க. மரணத்தை உண்டாக்கும் போது கொடுக்கில்லாத ஒரு தீனியை போல உண்டாக்கினார். என்ன? எப்படி? கொடுக்கில்லாத ஒரு தேனி. தேனியில கொடுக்கு பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? எத்தனை பார்த்திருக்கீங்க? அது கொட்டிடுச்சுன்னா அதை பிடுங்கிறது கஷ்டம். அது கொட்டிடுச்சுன்னா சொல்லுங்க, அது அப்படியே ஒட்டிடும். அப்படிதானே? கொடுக்கு அப்படியே உள்ள பதிஞ்சிடும். பார்த்திருக்கீங்களா? கொடுக்கு உள்ள தேனி அது கொட்டிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு வேதனை இருக்கும். இந்த மரணத்தை கர்த்தர் உண்டாக்கும் போது கொடுக்கில்லாத தேனி, அந்த 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 தேனிக்கு கொடுக்கு கொடுக்கிறது, அந்த அந்த முள்ள கொடுக்கிறது எதுனா பாவம். நீ பாவம் செய்கிற வரைக்கும் அதுக்கு செயல்படாத கொடுக்கலாத தேனி தாப்பது. அது ஒரு பிரச்சனை இல்லை. அந்த தேனி கையில் விலையெல்லாம் என்ன வேணா செய்யலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. கிட்ட போல என்ன பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கொடுக்க உபயோகப்படுச்சுன்னா கிட்ட என்ன செய்ய முடியாது, போக முடியாது. சொல்ல புரியுதா? ஆமென் சொல்லுங்க. வாசிங்க 1 கொரிந்தியர் வசனம் இருக்கு, 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55 இருந்து படிங்களேன். மரணமே உன் கூர் எங்கே? நல்லா கவனிங்க. மரணத்துக்கு ஒரு கூர்ல கொடுக்குன்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல ஸ்டிங்னு ஒன்று இருக்கு. இப்ப மரணமே உன் கூர் எங்கே? இப்ப மரணத்தை வந்து தேனின்னு வச்சுக்குவோம். தேனியை பார்த்து கேட்கிறோம், மரணத்தை பார்த்து கேட்கறது போல தேனியை பார்த்து கேட்கிறோம். தேனியே உன் கொடுக்க எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? அப்ப மரணத்தின் கூர் எதுதான்? அப்ப தேனைக்கு கொடுக்க எப்படியோ அந்த மரணத்துக்கு கூர் எது? பாவம். அந்த பாவம் தான் மரணத்துக்கு அதிகாரம் கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. பவர் கொடுக்கிறது இதுதான், பாவம் தான். தேனிக்கு பவர் எதுதான்? கொடுக்கல பவர். தேனி கொடுக்கலன்னா நம்ம கிட்ட நம்ம என்ன செய்வோம், என்ன வேணா செஞ்சிருவோம். அது கொடுக்க இருக்கிறது கிட்ட போக மாட்டேங்கிறோம், ஏன்னா கொட்டிடுது நம்ம. அப்படித்தானே? சொல்லுங்க. தேனிக்கு பலமே எதுதான்? கொடுக்குதான். அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல மரணத்துக்கு பலமே எதுதான்? பாவம் தான். பாவம் இல்லைன்னா மரணத்துக்கு வேலையே இல்லை, மரணத்துக்கு பவர் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுல 57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். போதும் நல்லா கவனிங்க. அதுல 56 57 சேர்த்து படிங்க. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஆமென் சொல்லாமா? இப்ப பாவம்னா என்ன? பாவம்னா என்ன? கட்டளையை மீறுதே பாவம். கட்டளை மீறுதான் பாவம். இந்த கட்டளை என்ன? அதான் நியாயப்பிரமாணம். கட்டளை என்ன? இந்த லா என்ன? ஆண்டவர் மனுஷனுக்கு முதல் ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் எவ்வளவு கட்டளை கொடுத்தார்? ஒரே கட்டளை தான். இதை சாப்பிடக்கூடாது, எல்லாம் சாப்பிட்டுக்கோ, ஒண்ணு மட்டும் என்ன செய்யக்கூடாது. ஒரே கட்டளை தான். இப்ப நமக்கு எவ்வளவு கட்டளை இருக்கு? இல்ல.
ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த சில கட்டளை கொடுத்தார். நோவா காலத்துல இன்னும் சில கட்டளை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு இன்னும் சில கட்டளை கொடுத்தார். கவனிங்க எல்லாரும். மோசே காலத்துல 613 கட்டளை. அது சுருக்கியது 10. 10 விரிவாக்கத்தை எடுத்தோம்னா 613 நயப்பிரமாண கட்டளை உண்டு. நயப்பிரமாணத்துக்கு எத்தனை கட்டளை உண்டு? 613. நடந்துருவீங்களா? இப்ப புதிய ஏற்பாடு காட்டுதல் ஆண்டு எவ்வளவு கட்டளை கொடுத்திருக்கிறார்? 2 சொல்றவங்களுக்கு இது 1 2 3 ஐயாவோட சேர்த்து 3 4 5 6 2 கட்டளை கொடுத்திருக்காரு. சரி, ஓகே. நான் சொல்றேன் 1200க்கு மேற்பட்ட கட்டளைகள். 1200க்கு மேற்பட்ட கட்டளை புதிய ஏற்பாட்டுல உண்டு. அல்ல சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல நீங்க பாவம் செஞ்சாதான் பாவம், நீங்க நினைச்சாலே பாவம். அது எவ்வளவு பெருசு பாருங்க. அப்படித்தானே? பழைய ஏற்பாட்டுல நீங்க செஞ்சாதான், நீங்க கொலை பண்ணாதான் கொலை. புதிய ஏற்பாட்டுல நீ பகைச்சாலே கொலை. நீ பகைச்சேனா மனுஷ கொலை பாதகன். சொல்லுங்க. அப்ப எவ்வளவு கட்டல? டபுள் தானே அது? சொல்லுங்க. நம்ம 2 தான். உன்னை நேசிக்கிறது போல அவ்வளவுதான் அப்படி நினைச்சிட்டு இருக்கு. இல்ல 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 613 அப்படியே டபுள் பண்ணிக்கங்க. சொல்லுங்க. ஒவ்வொன்றுக்கும் விளக்க சொல்ல முடியும். அப்ப ஒவ்வொரு கட்டளைகளை மீறுவதே, வாங்க, ஒவ்வொரு கட்டளைகளை மீறுவதே பாவம். அப்ப ஒவ்வொரு கட்டளை மீறும் போது, ஒவ்வொரு கட்டளைகளையும் நாம் மீற 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 நம்ம செயல்களில் அந்த மீறுதலை நம்ம செய்யும் போது அந்த மரணத்துக்கு நம்ம என்ன கொடுக்கிறோம்? சொல்லுங்க. பவர் கொடுக்கிறோம், வல்லமை கொடுக்கிறோம், ஜீவன் கொடுக்கிறோம். அது நம்ம மேல ஆதிக்கம் செலுத்துகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு பொய் பேசும்போது, ஒவ்வொரு பாவமான செயல்களை செய்யும் போது, நம்ம சிந்தனையிலையோ நம்முடைய நடக்கையிலையோ பேச்சிலையோ ஏதோ ஒரு காரியத்துல பாவம் செய்ய 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 அந்த மரணத்துக்கு என்ன கொடுக்கிறோம்? ஜீவன் கொடுக்கிறோம், பவர் கொடுக்கிறோம். மரணம் நம்ம ஆதிக்கம் செலுத்து, இன்னும் பவர், ரொம்ப பவர்ஃபுல்லா அது செயல்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. என்கிட்ட நான் பாவமே செய்யறதில்ல பாஸ்டர், நான் பாவம் செஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு யாரா சொல்ல முடியுமா? சரி, நான் ரொம்ப நாளால விட்டுருவோம். இன்னைக்கு நான் பாவமே செய்ய பரிசுத்தவானாக, கண்களிலும் நம்முடைய பேச்சு எல்லா இடங்களும் ரொம்ப பரிசுத்தவானாக இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு கூட நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அப்ப இன்னைக்கும் பாவத்துக்கு நம்ம என்ன கொடுக்கிறோம்? மறக்காம செல்போன் சார்ஜ் போட்டுறோம். அப்படிதானே? சாப்பிடுறோமே இல்லையோ, சாப்பிடுறோமே இல்லையா, தூங்குறோமே இல்லையா, செல்போன் மட்டும் என்ன செய்யறோம்? சார்ஜ். அது இல்லைனாலும் கூட சார்ஜ் போட்டுட்டு என்ன செய்வோம்? பார்ப்போம். தூக்கம் வருது இல்லையா, அது என்ன செய்வோம்? கடமையை சொல்லுங்க. செல்போன் மட்டும் இல்லைன்னு வச்சு என்ன செய்வீங்க? செல்போன் இல்லைன்னா நிறைய பேர் பைத்தியம் பிடிச்சிருவாங்க. நிறைய மனநல மருத்துவமனைகளை, அந்த பைத்தியகார ஆஸ்பத்திரியை நிறைய திறக்க வேண்டியது வந்துடும். எப்போ? இன்னும் இல்லைன்னா, செல்போன் இல்லைன்னா. ஒரு கற்பனையை பண்ணி பார்க்கலாம். ஒரு பயங்கரமான திருட வந்து நம்ம ஊர்ல இருக்க அத்தனை பேர்த்த செல்போனையும் திருடிட்டு போயிட்டாங்க. ஒரே நைட்ல திருடிட்டு போயிட்டான்னு வச்சுங்க. அடுத்த நாள் என்ன செய்வாங்க? மண்டை பிச்சுட்டு வந்து என்ன செய்வா? ரோட்ல நிறைய பைத்தியங்கள் ஓடும். உண்மைதான் அது. மரணத்துக்கு பலன் கொடுக்கிறதே பாவம். ஆமென். பாவம் இல்லைன்னா மரணம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப மரணத்தை எப்படி அழிப்பது? மரணம் எப்படி அழிக்கப்பட்டது? இப்ப மரணம் ஒன்ஸ் அது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அதை நிறுத்துவது கஷ்டம். நான் போன வாரமே சொன்னேன், மரணம் என்பது ஒரு வழி பாதை. ஞாபகம் இருக்கா? மரணம் என்பது ஒரு வழி பாதை. டூ வே இல்ல, ஒன் வே. டூ வே இல்ல, ஒன் வே. போனதான்.
அவ்வளவு திரும்பி வர முடியாது. ஆமென். மரணம் என்று ஒரு வழி பாதை. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இந்த மரணத்தை எப்படி நாம் மீண்டுமாக அதை அணைப்பது அல்லது ஜீவனை அற்றதாக மாற்றுவது எப்படி? அது யார் செய்வது? அது எப்படி செய்வது? வாசிங்க எபிரேயர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை ஒருவர் படிங்க. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அனைவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். திரும்பி படிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க, இயேசுவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். கவனிங்க, நான் போன வெள்ளிக்கிழமை சொன்னேன், ஆவி சாகாது, ஆவிக்கு சாவு இல்லை, ஆவிக்கு மரணம் இல்லை. கவனிங்க எல்லாரும், ஸ்பிரிட் cannot die. ஒரு ஆவிக்கு என்ன இல்ல? மரணம் இல்லை. புரிஞ்சல சொல்றது? ஆவிக்கு என்ன இல்ல? மரணம் இல்லை. அப்ப மாம்சத்துக்கு தான் மரணம் உண்டு, சரீரத்துக்கு தான் மரணம் உண்டு. ஆவிக்கு என்ன இல்ல? மரணமே கிடையாது. கவனிங்க எல்லாரும், கவனிங்க எல்லாரும். ஆவிக்கு என்ன இல்ல? மரணம் இல்ல. சரீரத்துக்கு தான் மரணம் உண்டு. ஆவியை சாகடிக்க முடியாது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த தேவனுக்கு என்ன இல்ல? மரணம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சாத்தான் எப்படி இருக்கிறான்? சொல்லுங்க, எப்படி இருக்கிறான்? ஆவியாய் இருக்கிறான். சாத்தான் எப்படி இருக்கிறான்? ஆவியா இருக்கு. அவனுக்கு என்ன இல்ல? மரணம் இல்லை. எதெல்லாம் ஆவியாய் இருக்கிறதோ அதுக்கு என்ன இல்ல? மரணம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப என் ஆத்துமா ஆவியாய் இருக்கிறது. மனுஷனுடைய ஆத்துமா எப்படி இருக்கு? ஆவியா இருக்கிறது. அந்த ஆவியா இருக்கிற மனுஷனுடைய ஆத்துமாவுக்கு என்ன இல்ல? சொல்லுங்க, அது அழிக்கவே முடியாது. ஒன்றா அது நித்திய காலமா நித்திய ஜீவனுக்குள்ள போகணும், அல்லது நித்திய காலமா எங்க போகணும்? சொல்லுங்க, நரகத்துக்கு போகணும், நித்திய மரணத்துக்குள்ள போகணும். ஆனா அதுக்கு என்ன இல்ல? அழிவு இல்ல, சாவு இல்ல. அப்ப ஆவி மரிக்க முடியாது, மாம்சம் தான் மரிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க, சத்தமாலையிலே சொல்லுங்க. கவனி எல்லாரும், மரணத்தை மரணத்தினால்தான் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே கதவு தான் இருக்கு, ஒரு அறைக்கு ஒரே கதவு தான் இருக்கு. ஒரு கதவு திறந்து வச்சுப்போம். இப்ப நாங்க போய் நாம அதை பூட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த கதவுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். ஆனா உள்ள பிரவேசித்த திரும்ப என்ன செய்ய முடியாது? வர முடியாது. மரணத்துக்குள்ள பிரவேசித்தோம்னா திருப்பி என்ன செய்ய முடியாது? வர முடியாது. இப்ப மரணத்தினால தான் வெல்ல முடியும். மரணத்தினால வெல்ல முடியும். சொல்லுங்க. இப்ப மரணத்தை வெல்வதற்கு இப்ப நானும் நீங்களும் போனா என்ன தெரியுமா? நானும் நீங்களும் போனோம்னா என்னன்னா, மரணம் பிடிச்சு வச்சுக்கலாம்ல. மரணம் நம்ம என்ன செய்யும்? ஏன்னா மரணத்துக்கு பலன் கொடுத்தது யாருதான்? நம்முடைய பாவம் எங்க இருக்கு? நம்மோட தான் இருக்கு. நாம் செய்த பாவங்கள் எங்க இருக்கு? நம்மோட தான் இருக்கு. சொல்லுங்க, நான் சொல்ல புரியுதா? நம்ம செஞ்ச பாவம் எங்க இருக்கு? நம்மோட தான் இருக்கு. நான் மரணத்தை வெல்லலாம் என்று சொல்லி நம்ம உள்ள போனோம்னா அந்த மரணம் நம்ம பிடிச்சு வச்சுக்கோ. மரணத்தை நம்மளால ஜெயிக்க முடியாது, மரணத்தோட நம்ம போராட முடியாது. ஏன்னா மரணத்துக்கு பலன் கொடுக்கிறது யாருதான்? நம்ம தான். நம்ம செஞ்ச பாவம் நம்மோடு கொண்டு இருக்கிறது. ஒரு மனுஷன் செய்கிற தப்பு அவன் பின்னாடியே செல்லுமா, நிழலை போல அவனோடு கூட இருக்கு, ஒட்டி இருக்கும். அப்ப ஒரு மனுஷனாலும் அந்த மரணத்தை ஜெயிக்க வழியே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பரிகாரம் செய்தாலும் மரணத்தை ஜெயிக்க முடியாது. மரணத்தை ஜெயிக்க முடியவே முடியாது. தேவன் பார்த்தார். தேவன் நேரடியாக வர முடியாது. செய்தா வந்து மரணத்தை ஜெயிக்க போறேன்னு கர்த்தரால் வர முடியாது. ஏன்னா கர்த்தர் ஆவியா இருக்கிறார். ஆவி சாகாது. நான் சொல்ல புரியுதா? தேவன் நேரடியாக வந்து மரணத்தை ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் மரணத்தின் அதிகாரத்தை யார் கையில் கொடுத்தார்? மனுஷன் கையில் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்? மாம்சமும்
ரத்தமும் ஆவியும் உடையவன். அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன் எப்படிப்பட்டவன்? மாம்சமும் ரத்தமும் ஆவியும் உடையவன். மனுஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு மனு அப்படின்னா மண்ணுன்னு அர்த்தம். மனுன்னு என்னது? மண்ணுன்னு அர்த்தம். இஷ் அப்படின்னா ஆவின்னு அர்த்தம். இஷ் என்னது? ஆவி. மனு அப்படின்னா மண்ணுன்னு அர்த்தம். இஷ்ன்னு என்னது? ஆவி. மனுஷன். மனுஷன்னா மாம்சமும் அல்லது மண்ணும் அல்லது மாம்சமும் ஆவியும் உடையவன் தான் மனுஷன். அல்லேலூயா சொல்லுங்க. மாம்சமும் ஆவியும் உடையவன். ஆமென் சொல்லுங்க. அந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ இந்த மரத்தின் கனியை புசிப்பாயானால் நீ சாகவே. அப்ப சாவு யாருக்கு சொல்லப்பட்டது? அந்த அதிகாரம் யார் கையில் கொடுக்கப்பட்டது? சாகக்கூடிய ஒருவன் கையில. மரிப்பதற்கு ஏற்றவனாக இருக்கிற ஒரு கையில தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பிசாசு கையில் அதிகாரம் கொடுக்கப்படல. அந்த அதிகாரம் ஆண்டவர் வைத்துக் கொள்ளவில்லை. சொல்லுங்க, அந்த அதிகாரத்தை யார் கையில வைக்கல? கர்த்தர் கை வைக்கல. இப்ப நான் தேவனா இருக்கலாம், நான் இந்த அதிகாரத்தை கையில கொடுத்துட்டேன்னா திருப்பி அவங்க பிடிக்க மாட்டேன். நான் கொடுத்ததுதான். நீ சாவாய், நீ சாகவே சாவாய் அப்படின்னு அந்த மரணத்தை அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் மனுஷன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதை மறக்கவே கூடாது. ஒரு வசனம் படிக்கலாம். எபிரேயர் 9 அதிகாரம் 22வது வசனம். எபிரேயர் 9:22. நல்லா கவனிங்க. ஆவிக்கு சாக முடியாது, ஆவினால மரணத்தை ஜெயிக்க முடியாது. ஆனா என்ன தேவை அப்படின்னா மாம்சம் தேவை. மாம்சமும் ரத்தமும் தேவை. ஆமென் சொல்லாமா? மாம்சமும் ரத்தமும் தேவை. மாம்சமும் ரத்தமும்னாலதான் மரிக்க முடியும், அந்த மரணத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். நான் திருப்பி சொல்றேன், ஒரு நாள் புரிஞ்சுங்க. மரணத்தை ஜெயிக்கணும்னா முதல்ல என்னன்னா அவன் மரணத்தால் தான் வெல்ல முடியும். மரணத்தை எல்லாம் சொல்லுங்க, மரணத்தால் தான் வெல்ல முடியும். புரிஞ்சுதா? மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழிதான் சொல்றேன். மரணத்தால் தான் வெல்ல முடியும். அப்ப யார் மரிக்க முடியும்? ஆவி மரிக்காது. ஆவிக்கு என்ன இல்ல? மரணம் இல்லை. அப்ப எதுதான் மரிக்கும்? மாம்சமும் ரத்தமும் உள்ள மனுஷன் தான் மரிக்க முடியும். மிருகம் சாகுதா? சொல்லுங்க, மிருகம் சாகுது இல்லையா? ஏன்? மிருகத்துக்கு என்ன இருக்கு? மாம்சம் இருக்கு. மாம்சம் ரத்தம் மிருகத்திற்கு இருக்கா? சொல்லுங்க, இருக்கு. அதனால மரிக்குது. சாத்தானை பார்த்து செத்து போ சாத்தானே அப்படி சொன்னா அவன் சொல்லுவான், நான் சாக முடியாதுப்பா, எங்கிட்ட என்ன இல்ல, மாம்சம் இல்ல எங்கிட்ட இல்ல. நான் சொல்ல புரியுதா? தேவதூதன் சாக முடியாது. அவனுக்கு என்ன இல்ல? மாம்சமும் ரத்தம் இல்ல. அப்ப மரணத்தால ஜெயிக்க முடியும். இப்ப ஆண்டவர் பாக்குறாரு, எல்லாரும் மரணத்தை ஜெயிக்கக்கூடிய தன்மை யாருக்கு இல்ல. ஏன்னா ஏற்கனவே எல்லாருமே பாவத்தில் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஒரே மனுஷனால மனுக்குலம் முழுவதும் பாவத்துக்குள்ள வந்து விட்டது. ஒரே மனுஷனுடைய மீறுதல்னால அவன் சந்ததி முழுவதும் பாவிகளாக மாறிவிட்டது. கவனிங்க, இந்த பாவம் நமக்குள்ள இருக்குது. பிறக்கும் போதே பாவத்துல பிறக்கிறோம். இந்த பாவம் நம்மளோட ஒட்டி இருக்கிறது. பாவத்தின் பலன் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனபடினால பாவத்தோடு கூட ஒரு மனுஷன் மரணத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த மரணத்தை அவனால ஜெயிக்க முடியாது. ஏன்னா இந்த பாவம் தான் மரணத்தை உயிர்வடை செய்தது. இந்த பாவம் தான் மரணத்துக்கு பலன் கொடுக்கிறபடினால அவனால இந்த மரணத்தை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப என்னதான் வழி? இப்ப மனுஷனால மரணத்தை ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவன் பாவத்தோடு இருக்கிறான். அவன் தான் சாக முடியும். அவனை வேற சாகருக்கு யாருமே இல்ல. நிரந்தரமான தீர்வு எது? சரிப்பா, நீங்க மிருகத்தை பலி செலுத்துங்க, மிருகத்தை கொள்ளுங்க.
மிருகத்தை மரணத்துக்குள் உட்படுத்துங்க. அதாவது ஒரு மரணத்திலிருந்து ஒரு மனுஷனை காப்பாற்றும் என்று பார்க்கலாம், அது காப்பாற்ற முடியல. தற்காலிகமா தள்ளி போட முடியுது இல்லையா, மரணத்திலிருந்து அந்த மனுஷனை காப்பாற்ற முடியாது. ஆமென் சொல்லுங்க. தேவன் இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்து கர்த்தர் பார்த்தார், நானும் மனுஷனாக மாம்சம் உடையவனாக மாம்சம் ரத்தமும் உடையவனாக நானே போகிறேன் என்று சொல்லி அவர் நமக்காக தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி தாழ்விடங்களில் ஆண்டவர் நமக்காக பாவியாக இந்த உலகத்துல பிறந்தார். ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கல. ரோமர் 8:3. அது எப்படி எனில் தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்ச சாயலாக்கினார். ஆமென் சொல்லாமா? தேவனே செய்யும்படிக்கு நானே உங்களுக்காக பலியாகிறேன், நானே மரணத்துக்குள்ள நான் போய் மரணத்தை ஜெயிக்கிறேன் என்று சொல்லி தேவாதி தேவனை நமக்காக பாவ மாம்ச சாயலாக இந்த உலகத்துல நமக்காக பிறந்தார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அதற்காக ஆண்டவர் கன்னி மரியிட்டு கேட்டாரு, உன்னுடைய கர்ப்பத்தை எனக்கு கொடுப்பாயா, உன்னுடைய கர்ப்பத்தை எனக்கு தருவாயா என்று சொல்லி கேட்ட போது அந்த மரியாள் நாம் உனக்கு அடிமை என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்த போது அந்த கண்ணின் வயிற்றுல இயேசு பாவம் இல்லாதவராக பரிசுத்த வித்தாக இயேசு உலகத்துல பிறந்தார். ஆமென் சொல்லுங்க. சத்தமாலையிலே சொல்லுங்க. நேரடியாக இயேசு வரல, ஆவியாக வரல, ஆவியாக உலகத்தில் வரல. ஏன்னா ஆவி நமக்கா சாக முடியாது. அவருக்கு ஒரு சரீரம் தேவை. என்னை போல உங்களை போல சரீரம் தேவை. எனக்கு உங்களுக்கு என்னென்ன பாடுகள் உண்டோ, என்னென்ன உணர்வுகள் உண்டோ அத்தனையும் தான் அனுபவிக்கும்படியாக அவருக்கு சரீரம் தேவை. அந்த சரீரத்துக்காக மரியாள் இடத்துல போனால் மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் இந்த குழந்தையாக மாம்ச சரீரமாக இந்த உலகத்துல நமக்காக பிறந்தார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எந்த சட்டங்களையும் மீறவே இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும். இயேசு எந்த சட்டத்தை என்ன செய்யல, ஜீம்பூம்பா அப்படி எல்லாம் ஆண்டவர் செய்யல. சொல்லுங்க, புரியுங்க சொல்றது? ஒரு எந்த லாவை பிரேக் பண்ணல. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அதே போல நமக்கும் ஆண்டவர் எந்த லாவை பிரேக் பண்ண மாட்டார். குறுக்கு வழியில ஆண்டவர் நமக்கு எல்லாம் உதவி செய்ய மாட்டார். சொல்லுங்க, நான் சொல்ல புரியுதா? குறுக்கு வழியில ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எதை என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டார். அப்படி செஞ்சாருன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் பெரிய பெரிய ஆளா இருப்போம். சொல்லுங்க. எல்லாவற்றையும் நேர் வழியை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். நீங்க கர்த்தருக்காக உத்தமனான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையின் பிறகு நேர்மையான வழியில கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஐஸ்வர்யங்களா மாற்றுவார், அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக மனுஷனாக பிறந்தார். தம்முடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். திரும்பி 9:22 படிங்க. இப்படி 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. கவனிங்க, ஆண்டவர் வந்த நோக்கம் என்னன்னா மரணத்துக்காக ஆண்டவர் வரல. மரணத்தை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. கவனிங்களா? மரணத்தை ஜெயிக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப ஈஸி. ஆனா இந்த மரணத்துக்கு சக்தி கொடுக்கிற இந்த பாவத்தை ஜெயிக்கணும். இது ரொம்ப கஷ்டம். சத்தமலையிலே சொல்லுங்க. இந்த மரணத்துக்கு பலம் கொடுக்கிறது எது? பாவம். இந்த செல்போனுக்கு பேட் அந்த பவர் கொடுக்கிறது எது? இந்த பேட். அது சரி பண்ணணும். அந்த மரணத்துக்கு பலம் கொடுக்கிற பாவத்தை அகற்றி விட்டோமானால் மரணம் ஆட்டோமேட்டிக்கா செயலிழந்து விடும். இந்த பாவத்தை நிவர்த்தி செய்யணும், இந்த பாவத்தை போக்கணும், இந்த பாவத்துக்குண்டான காரியத்தை செட்டில் பண்ணணும். இந்த பாவம் தான் ஒவ்வொரு மனுஷனையும் நரகத்துக்குள்ள தள்ளி கொண்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம்
மரணம். இந்த பாவம் ஒவ்வொரு மனுஷனையும் தன்னுடைய பிடிக்குள்ளாக வைத்திருக்கிறது. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு முறை பாவம் செஞ்சீங்கன்னா அவ்வளவுதான், அந்த பாவம் உங்களை அடிமைப்படுத்தி விடும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறேன், நல்லா படிங்க, நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் எதேச்சியாக ஒரு செயலை செய்கிறான். கவனிங்க எல்லாரும். ஒரு பாவ செயலை தற்செயலாக அவன் செய்யறான். கவனிங்க, இது அவன் பிளான் பண்ணல, அவன் யோசிக்கல, அவன் திட்டமிடல, தன் விரும்பல. ஆனா என்ன செஞ்சான்? எதேச்சியா ஒரு தவறை என்ன செஞ்சான்? பண்ணிட்டான். அது சரிப்பா, நீ ஏதோ எதாச்சும் நீ பண்ணிட்ட, பரவாயில்ல, விட்டுரு, அவ்வளவுதான். அடுத்த முறை அவன் என்ன செய்யறான்னா, பரவாயில்ல, இதெல்லாம் பெருசு இல்ல அப்படின்னு என்ன செய்யறான்? அதே தப்ப அதனுடைய விளைவை அறியாம தெரிஞ்சு, ஆனா திட்டமிட்டு இல்ல, தெரியும் தப்புன்னு தெரியும், முதல் பண்ணும்போது தப்புன்னு தெரியல, தெரியாம என்ன செஞ்சுட்டான்? தப்பு பண்ணிட்டான். ரெண்டாவது முறை என்ன செய்யறான்? தெரிஞ்சு இது தப்புதான், ஆனா பரவாயில்ல அப்படின்னு என்ன செய்யறான்? ஏதோ நிர்பந்தத்துல, ஏதோ சூழ்நிலையில என்ன செய்யறான்? தப்பு செய்யறான். கவனியல, இந்த தப்பு எப்படி செய்யுதுன்னு சொல்றேன். அது அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது, ஒரு இன்பத்தை என்ன செய்யுது? தற்செயலான தற்காலிகமான ஒரு சிற்றின்பத்தை கொடுக்கிறது. அது இன்பம் என்ன இன்பம் தான்? சிற்றின்பம். என்னது? கொஞ்ச நேரம் சந்தோஷம், கொஞ்சம் சந்தோஷம். அடுத்த முறை அவன் அந்த தப்பை குறித்து நினைக்கல, அந்த பாவத்தை குறித்து அவன் யோசிக்கல. ஆனா அந்த வழியா போகும்போது அந்த பாவம் அவனை யோசிக்க வைக்குது. என்ன பாரு, இந்த காரியத்தை பாரு என்று சொல்லி இந்த பாவம் அவனுடைய திசையை அவன் அந்த பக்கமா திருப்புகிறது. அவன் என்ன செய்யறான்? இந்த ஒரு முறை செஞ்சுக்குவோம், இந்த ஒரு முறை என்ன செய்வோம், செய்யணும், ஒண்ணு தப்பில்லை என்று சொல்லி மீண்டுமாக அந்த பாவத்தை என்ன செய்யறான். அடுத்த முறை அவன் அங்க போக வேண்டியதில்லை, அந்த எண்ணங்கள் அவனை இழுத்து கொண்டு போகிறது. தொடர்ந்து செய்ய 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 முதல் தற்செயலா செய்தான், அப்ப எதேச்சியா செஞ்சான், அதன் பழக்கமானது, அந்த பழக்கம் அவனுக்கு ஆவியாக மாறிவிட்டது. நான் சொல்ல புரியுதா? அது ஒரு காலத்துல அது ஸ்பிரிட்டா மாறிடும், ஒரு ஆவியா மாறிடும். அது அவனால செய்யாம இருக்கவே முடியாது, அந்த தப்பு செய்யாம இருக்கவே முடியாது. இத பாவத்தினுடைய தன்மை. அவன் ஒரு முறை அவன் பாவத்தை வெல்லவில்லை என்று சொன்னால் அந்த பாவம் அவனை அடிமைத்தனத்துல போய்கொண்டே இருக்கும். அந்த பாவத்துக்கு நாம் ஓயாமல் எதிர்த்து நின்று கொண்டே இருக்கணும், பாவத்தை விட்டு விலை ஓடிக்கொண்டே இருக்கணும். பாவத்துக்கு உறவ போராடுகிறதுல நீங்கள் ரத்தம் சிந்தத்தக்கதா என்ன செய்யணும்? சொல்லுங்க, நான் சொல்ல புரியுதா? எப்படி போராடலையா? ரத்தம் சிந்தத்தக்கதாக என்ன செய்றீங்க? போராடல. அப்படின்னா போராடணும். We have to fight against sin. ஒரு முறை இல்ல, இருமுறை இல்ல, போராடி கொண்டே இருக்கணும். இந்த மாம்சம் இருக்கிற வரைக்கும் பாவமும் நோவும் இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய சரீரத்துல பாவ இச்சைகள் வந்து கொண்டுதான் இருக்கும், பாவ சிந்தனை நம்ம சிந்தனை வந்து கொண்டுதான் இருக்கும். நான் சொல்ல புரியுதா? எத்தனை சொல்ல புரியுது? இந்த பாவத்தை வெல்வதற்கு என்னால உங்களால முடியாது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஆண்டவருக்கும் தெரியும். இந்த பாவத்தை என் மகனால ஜெயிக்க முடியாது என்று சொல்லி கர்த்தருக்கு தெரியும். அந்த பாவத்தை ஜெயிப்பதற்காக தான் இயேசு நமக்காக மாம்ச சரீரத்துல இந்த உலகத்துல நமக்காக பிறந்து வந்தார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நமக்காக இயேசு பிறந்து வந்தது இந்த பாவத்தை, என்னுடைய பாவத்தை, உங்களுடைய பாவத்தை ஜெயிப்பதற்காக, அது நிவர்த்தி செய்வதற்காக தான் இந்த உலகத்தில் இயேசு பிறந்தார். மாம்சமாக, மனுஷனாக இயேசு பிறந்தார். ஆமென், சத்தமாலே சொல்லுங்க. இயேசு மனுஷனாக மாறினார், மாம்சமானார். எல்லாரையும் ரத்தத்தினால சுத்திகரிக்கும்படியாக இயேசு நமக்காக இந்த உலகத்தில் பிறந்தார். திருப்பி வாசிங்க, எபிரேயர் 2:14. உடையவரானார். நல்லா கவனிங்க. இப்ப மரணத்துக்கு அதிகாரி யாரு?
மனுஷன் அல்ல. எப்பொழுது மனுஷன் பிசாசு கீழ்ப்படிந்தானோ அந்த அதிகாரம் அங்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. இப்போ மரணத்தின் அதிகாரம் மனுஷன் இருந்த அதிகாரம் இப்ப பிசாசு கிட்ட போயிடுச்சு. மரணத்தின் அதிகாரியாக பிசாசானவனை அப்போ அந்த மரணத்தை தம்முடைய மரணத்தினாலே ஆண்டவர் அழிப்பதற்கு பிளான் போட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மரணத்தை தம்முடைய மரணத்தினால அழிக்கும்படி ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக, மரணத்திலிருந்து எல்லாரையும் விடுதலை பண்ணும்படியாக, மரண பயத்திலிருந்து எல்லாரையும் விடுதலை பண்ணும்படியாக இயேசு மாம்சமாக பிறந்தார். ஆமென் சொல்லாமா? சத்தமாலையிலே சொல்லுங்க. எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. என்னுடைய மரணத்தை உங்களுடைய மரணத்தை ஜெயிப்பதற்காகவே இயேசு உலகத்துல மனுஷனாக பிறந்திருக்கிறார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப முக்கியம். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதற்காக ஆண்டவர் நன்றி சொல்லணும். எனக்காக மனுஷனா நீ பிறந்தீங்க இயேசப்பா, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. சத்தமாலையிலே சொல்லுங்க. நல்ல நல்ல மேக்கப் பண்ணி நல்லா குளிச்சு நல்லா சென்டல் அடிச்சு நல்லா புது ட்ரெஸ் போட்டு நல்ல டிப்டாப்பா நல்ல சாரில கட்டிட்டு வாங்க அப்படின்னு உங்களை ஒரு சேரி பகுதியில சேத்துக்குள்ள கூட்டிட்டு போன நீ வருவீங்களா? வருவீங்களா? சொல்லுங்க ஜெனிஃபர், வருவீங்களா? ரொம்ப அசுத்தம், நாத்தம் உள்ள என்ட்ரா முடியல. அங்க ஃபுல்லா காலை வச்சாலே சேருதான். நீங்க போற ட்ரெஸ்ல வரும்போது கண்டிப்பா என்ன செய்யாது, சுத்தமா இருக்கிறது எல்லாம் அசுத்தமாயிரும். நாத்தம் முடிச்செல்லாம் மாறிடுவீங்க. அப்படின்னு நீங்க வருவீங்களா? சாதாரண இன்றைக்கு இருந்து நாளைக்கு நீங்க குளிச்சா நாத்தம் போற ஒரு காரியத்துக்கு நீங்க வர மாட்டீங்கன்னா, எல்லாருடைய மனுஷனுடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக அந்த சேத்துக்குள்ள அந்த நாத்தத்துக்குள்ளாக பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தமான தேவன் இறங்கி வந்தது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அவர் பரிசுத்தர், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவருக்கு பேரே பரிசுத்தராம். அப்படிப்பட்ட தேவன், பரிசுத்தமான தேவன் நமக்காக நம்மை மீட்டெடுக்கும்படியாக நாம் எப்படியாவது அந்த பாவ சேற்றிலிருந்து நாம் மேலே வர வேண்டும், மரணத்திலிருந்து நாம் விடுதலைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னைத்தானே தியாக பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக மனுஷ அவதாரமாக இயேசு பிறந்தார். யாரும் செய்யாத ஒரு காரியம், எந்த தெய்வம் செய்யாத ஒரு காரியம். ஆமென் ஆமென் சொல்லுங்க. பிசாசுடைய நோக்கம் தந்திரமே என்னன்னா, மனுஷன் என்றைக்கும் என்னுடைய வார்த்தையின்படி அவன் பாவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் தப்பு செஞ்சுட்டே இருக்கணும், அவன் அக்கிரமம் செஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னா அவன் பாவம் செய்யற வரைக்கும் அவனோட அடிமையா இருப்பான். அந்த பாவம் செய்யற வரைக்கும் அந்த மரணத்துக்கு உட்பட்டவனா இருப்பான். ஏன்னா மரணத்துக்கு அதிகாரி அவன் தானே. மரணத்துக்கு அதிகாரி பிசாசு தான். எல்லா மனுஷனும் எனக்கு உட்பட்டு வரணும் என்று சொல்லி எல்லாரையும் பாவத்தில் அவன் தூண்டிக்கொண்டே இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. சத்தமாலையிலே சொல்லுங்க. பிசாசு பாவத்துக்கு அவன் தூண்டிட்டே இருப்பான். செல்போன் பாக்குறவங்க அந்த செல்போன் வருகிற அந்த பாவ இச்சைகளை நமக்குள்ள இருந்து தூண்டிக்கொண்டே இருப்பான். உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பாவ இச்சைகளை, பாவ சந்தோஷங்களை, பாவ காரியங்களை செய்வதற்கு நம்மை தூண்டிக்கொண்டே இருப்பான். அதான் அவன் வேலையே. ஆதியில ஏதேன் தோட்டத்துல அந்த ஏவாளுடைய சிந்தனையை பாவம் செய்வதற்கு தூண்டினான். அதே வேலை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறான். அதே வஞ்சனமான காரியத்தை வெவ்வேறு வழிகளிலே வெவ்வேறு பிரகாரங்களிலே மனுஷனுக்கு விரோதமாக நமக்கு விரோதமாக எப்பொழுதும் பிசாசு செய்து கொண்டே இருப்பான். இந்த தந்திரங்களை நாம் ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. நீங்க பாவம் செஞ்சுட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து எப்படியா நீ பாவம் செய்யாதப்பா, நீ இனி பாவம் செய்யாத. இயேசு கிறிஸ்து சொன்ன உலகத்தில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு பாவத்தில் பிடிக்கப்பட்டதை கொண்டு வரும்போது இயேசு சொன்ன ஒரே வார்த்தை, இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத. செஞ்சதெல்லாம் பரவாயில்லப்பா, இனிமேல் என்ன செய்யாத, செஞ்சத செஞ்சேன்னா உனக்கு அதிக ஆக்கினி வந்துடும், அதிக கேடு வந்துடும், அதிக கொல்லாமலுக்கு வந்துடும். ஆமென் ஆமென் சொல்லுங்க.
நம்ம பாவம் செய்யாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 5:17. அல்லாமலும் ஒவ்வொருடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய், நல்லா கவனிங்க, ஒரே ஒரு மனுஷன் மீறிட்டான். ஒரே ஒரு ஆதாம் மீறி பாவம் செய்தபடினால, அந்த ஒரே மனுஷனை மீறுதலினால பாவம் ஆண்டு கொண்டது. பாவத்துக்கு ஒரு ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் வந்து விட்டது. ஆண்டு கொண்டது போல 21 ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, போது பாவம் எதுக்கு நேரம் ஆண்டு கொள்ளுதான்? அது அந்த பாவமே நம்ம கொண்டு எங்க சேர்த்தது? மரணத்துக்குள்ள சேர்த்தது. 14ஆம் வசனம் 14. மரணமானது ஆதாம் முதல் இப்ப மோசே வரைக்கும் போது. நல்லா கவனிங்க. என்ன, மோசேக்கு அப்புறம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. சட்டம் என்ன, பாவம்னா என்ன சொல்லப்பட்டது மோசே மூலமா தான். அது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லுங்க, எது ஆண்டு கொண்டது? பாவம் ஆண்டு கொண்டது. அப்ப அதுக்கப்புறம் எது ஆண்டுச்சு? மோசேக்கு அப்புறம் எது நம்ம ஆளுகிறது? நியாயப்பிரமாணம். அதுக்கு முன்னாடி பாவம். இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பாவம் இல்லையா? நியாயப்பிரமானது பாவம்னு என்னன்னு சொல்லுச்சு. நியாயப்பிரமாணம் இல்லைன்னா பாவம் என்னன்னு தெரியாது. அல்ல சொல்லுங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? நிறைய பொய் பேசுறோம். இது வரைக்கும் பொய்னா பாவமே தெரியாது. ஒருத்தர் சொல்றாரு பொய் பேசுறது தப்புங்க அப்படிங்கிற ஒரு கட்டளை சொல்றாரு, சட்டத்தை சொல்றாரு. அப்புறம் தான் பொய் பேசுறது தப்புன்னு தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி பொய் பேசணுமா இல்லையா? பேசிட்டு இருந்தோம், தப்பு பண்ணிட்டு இருந்தோம். அது பாவம் இருந்துச்சு. அந்த பாவம் ஆண்டு கொண்டுதான் இருந்துச்சு. நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது பொய், இது தப்பு அப்படின்னு நம்ம என்ன செஞ்சது தெரிந்தது. அல்ல சொல்லுங்க. நான் சொல்ற எத்தனை புரியுது? அப்ப ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு வகையில மனுஷனை இது வரைக்கும் ஆண்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்து வந்ததே இந்த பாவத்தின் அதிகாரத்தை நம்ம விட்டு அகற்றுவதற்கு தான் இயேசு வந்தார். ஆமென். சத்தமலையில சொல்லுங்க. கவனிங்க எல்லாரும். ஒரு மனுஷன் சாவிலிருந்து மரணத்திலிருந்து பயங்கர சண்டை போட்டு அப்படியே போராடி 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 தான் அந்த மரணத்திலிருந்து வெளியே வரணும் அவசியம் இல்லை. கவனிங்க எல்லாரும். மரணத்தோடு சண்டை போட்டு போராடி நம்ம வெளியே வரணும் அவசியம் இல்லை. கவனிங்க எல்லாரும். மரணத்தோடு நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா மரணம் பிரச்சனை இல்லை. அந்த மரணத்துக்கு அதிகாரம் கொடுக்கிற, வல்லமை கொடுக்கிற பாவம் தான் பிரச்சனை. இந்த பாவத்தை நம்ம செட்டில் பண்ணிட்டோம்னா மரணத்தை ஈஸி ஜெயிச்சிடலாம். சொல்ல புரியுதா? இந்த பாவத்தை நம்ம சரி பண்ணிட்டோம்னா மரணத்தை லகுவாக ஜெயித்து விடலாம். நீங்க மரிச்சாலும் படைச்சிருவீங்க. 1000 முறை கொண்டாலும் என்ன செய்வீங்க? உயிரோட எழுப்பிடுவீங்க. அல்லையே சொல்லுங்க. எங்க பாவம் இல்லைன்னா எப்படி பிரதர்? பாவம் தான் பிரச்சனை. எதுல சொல்ல புரியுது? நம்ம பாவம் நம்மகிட்ட ஒட்டி இருக்கிறதுக்கு பிரச்சனை. பாவம் நம்மகிட்ட இல்லைன்னா மரணம் நம்ம ஆண்டு கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம எய்ம் என்னன்னா மரணத்துல நம்ம வெளியே வரணும். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? பாவத்தை நம்ம விட்டு அகற்றணும். ஆமென். சத்தமலையில சொல்லுங்க. சிலுவையில இயேசு மரிச்ச உடனே ரொம்ப முக்கியமான விஷயம், சிலுவையில இயேசு யாருக்காக மரித்தார்? சொல்லுங்க, யாருக்காக மரித்தார்? நமக்காக மரித்தார். சிலுவையில இயேசு மரித்தது நமக்கு தான். ஆமென், ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, இன்னைக்கு முதல் வசனம் படிச்சோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25, 23 படிங்க. இயேசு அவனை நோக்கி,
என்றார். நல்லா கவனிங்க. உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே என்னை உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ உயிரோடு கூட எழுந்திருப்பாய். கவனிங்க எல்லாரும். செத்து போய் சில நிமிஷங்கள் தான் ஆயிட்டு. யபீருடைய மகள், அந்த மகள் சாகிறதுக்கு முன்னாடியே யபீர் போய் இயேசுவை அழைக்கிறான். இயேசுவே, என்னோட மகள் மரண படுக்கையில் இருக்கிறா, நீங்க வந்து ஜெபிப்பீர்களானால் என் மகளுக்கு ஜீவன் வந்து விடும், வாங்க என்று சொல்லி கூப்பிடும் போது இயேசு போகிறார். அந்த போற வழியில வேற ஒரு காரியம் நடந்து விட்டது. அங்க லேட் ஆயிடுச்சு. அந்த வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆயிடுச்சு. உடனே வீட்டுல இருந்து செய்தி வருகிறது, உங்களுடைய மகள் மரித்து போனால், ஆகவே போதகர் என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்படாததையும் அவர் அனுப்பிச்சிருங்க வேண்டாம், வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப இயேசு சொன்னார், நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி நேர வீட்டுக்கு போய் அந்த ரூம்குள்ள வேற யாரையும் அனுமதிக்காம சில பேர் மட்டும் அனுமதித்து, ஆண்டவர் அந்த செத்து போய் சில நிமிஷங்கள் தான் ஆனது, கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. இப்பதான் செய்தி வந்து சொல்ற வீட்டுக்கு போயிட்டார் இயேசு. அந்த வீட்டுக்கு போயிட்டு ஆண்டவர் சொல்றாரு, தலிதாகுமி, சிறு பெண்ணே எழுந்துரு. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை தான். அந்த மகள் நித்திரை அடைந்திருக்கிறது போல, தூங்கி எந்திரிக்கிறது போல மகள் என்ன எழுந்து விட்டாள். எல்லாரும். இன்னொரு முறை செத்து போய் கொஞ்சம் மணி நேரங்கள் ஆகிவிட்டது, பல மணி நேரம் ஆகிவிட்டது. பாடையில ஒரு வாலிபனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். கவனிங்கல்ல, பாடையில ஒரு மனிதனை என்ன செய்யறாங்க, ஒரு வாலிபனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த பாடை பக்கத்திலேயே அந்த மகனுடைய ஏழை விதவை தாய் அழுது கொண்டே வருகிறாள். எதிர்காலம் என்னவோ என்று அழுது கொண்டு வருகிறாள். அந்த மகனுடைய கண்ணீரை பார்த்து இயேசு அந்த பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்திரு, வாலிபனே எழுந்திருப்பா என்று சொன்ன போது அவன் மரித்து பல மணி நேரம் ஆகிவிட்டது. அவன் உயிரோடு கூட எழுந்தான். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு முறை லாசர் என்கிற மனிதன் அவன் வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருந்தான். இயேசுக்கு செய்தி சொல்லப்பட்டது, அவர் வந்து பார்க்கவில்லை, வந்து ஜெபிக்கவில்லை, அந்த செய்திக்கு ரிப்ளை கூட பண்ணல, ஒரு பதில் சொல்லவில்லை. இன்னும் 4 நாள் அங்கே தங்கிவிட்டார். அந்த லாசர் மரித்து போனான். அவனை கல்லறையில் அடக்கம் பண்ணி விட்டார்கள். இயேசு வருவார் பார்த்தாங்க, வரல. உடனே கல்ல அடக்கம் பண்ணியாச்சு. 4 நாள் கழிச்சு இயேசு வர்றார். 4 நாள் கழித்து இயேசு வருகிறார். அதே இயேசு கல்லை புரட்ட சொன்னார், புரட்டினார்கள். அதே லாசருவே வெளியே வா. இந்த 3 பேரையும் இயேசு உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், செத்து போய் கொஞ்ச நேரம் என்னால் எழுப்ப முடியும், செத்து போய் பல மணி நேரம் வந்தாலும் எழுப்ப முடியும், செத்து போய் 4 நாள் நாடி கிடந்தாலும் நான் உயிரோடு எழுப்ப முடியும். ஏன் என்று சொன்னால், நான் தான் உயிர் தெழுதல். நான் உயிரோடு எழுப்புறது இல்லப்பா, நான் உயிரோடு எழுப்பட மாட்டேன். ஏன்னா நானே உயிர் தெழுதல். சொல்ல புரியுதா சொல்றதா? எது புரியுதா சொல்றது? நான் என்ன மனுஷனை உயிரோடு எழுப்புறது இல்லப்பா. ஏன்னா உயிர் தெழுதல் யாருதான்? நான் தான். மரணத்தின் திறவுகளை உடையவனாய் இருக்கிறேன். I am resurrection. நானே உயிர் தெழுதல், நானே ஜீவன். இயேசுதான் உயிர் தெழுதல். இயேசு எனக்குள்ள இருக்கிறபடினால எனக்கு மரணம் இல்லை, அவரே எனக்கு உயிர் தெழுதலா இருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லி முடிக்கிறேன், சீக்கிரம் முடிக்கிறேன். இயேசு நமக்காக தான் மரித்தார். நம்முடைய பாவங்களை சுமந்து மரித்தார். நம்முடைய பாவங்கள் கிருபாதார பலியாக இயேசு மரித்தார். நாம் செய்த எல்லா தப்பிதங்கள், நாம் செய்த எல்லா பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதலுக்கு தண்டனையாக எல்லா பாடுகளையும் எல்லா வேதனையும் சகித்துக் கொண்டு நமக்காக சிலுவை மரத்தில் பாடுகள் அனுபவித்து நமக்காக மரித்தார். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதான பரிகாரத்தை செலுத்தும்படியாக, ஆண்டவர் நம்ம பாவத்துக்கு தான் எல்லா காரியத்தை செலுத்தும்படியாக அவர் தம்முடைய குற்றமற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தி அந்த சிலுவையில மரித்தார். ஆமென் சொல்லுங்க. பிரச்சனையே மரணம் இல்லப்பா, பிரச்சனை என்னதான்? பாவம் தான். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பாவங்களை சுமப்பதற்காக இயேசு மரித்தார். அல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா. நான் போன வருஷமே இதை நான் செய்தி காமித்தேன். இப்ப நான் செய்தி காமிக்க விரும்புகிறேன். வாசி வாங்க, ஆனந்த் வா, இந்த ஜக் எடுத்துட்டு வா. இப்ப கவனிங்க எல்லாரும், பாக்குறீங்களா? இவர் தான் மனுஷன், இவர் கையில இருக்கிறதா பாவம். புரியுதா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? இது மனுஷன், இவர் கையில இருக்கிறது பாவம். இந்த பாவம் இவரோடு கூட இருக்கிற வரைக்கும் இவர் மரணத்துக்கு பாத்திரவான், தண்டனைக்கு பாத்திரவான். ஆமென் சொல்லுங்க, சத்தமல்லையிலே சொல்லுங்க. இப்ப நான் தான் இயேசு, நான் தான் இயேசு. இப்ப நான் பிறக்கும் போது பாவம் இல்லாதவராக பிறந்திருக்கிறேன். கவனிங்களா? நான் பிறக்கும் போது எப்படி பிறந்திருக்கிறேன்? இயேசு பிறக்கும் போது எப்படி பிறந்தார்? பாவம் இல்லாதவராக பிறந்தார். 33 வருஷம் இயேசு வாழ்ந்தார். 33 வருஷம் இயேசு வாழும் போதும் என்ன எப்படி இல்ல? பாவமே செய்யல. அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்களா? இப்ப இயேசுடைய அசைன்மெண்ட் என்ன? இயேசு எதுக்கு உலகத்துல வந்தார்? ஃபர்ஸ்ட் பாவத்தை நிவர்த்தி செய்யணும், ரெண்டாவது மரணத்தை ஜெயிக்கணும். கவனிங்களா? இப்ப இயேசு பிறந்தது பாவம் இல்லாம பிறந்தார், பாவம் இல்லாத வாழ்ந்தாச்சு. இப்ப இயேசுக்கும் மரணத்துக்குள்ள போகணும்னா போக முடியாது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இவர்கிட்ட பாவமே இல்லையே, இயேசுட்ட என்ன இல்ல? பாவமே இல்லையே. இயேசு எப்படி மறிக்க முடியும்? இயேசுட்ட என்ன இல்ல? வரும்போது பிறக்கும் போது பாவம் இல்ல, இங்க வந்து பாவம் செய்யல. 33 வருஷம் வாழ்ந்த என்ன செய்யல? பாவம் செய்யல. இவரு பாவமே இல்ல. மரணம் சொல்லும், நானால வர முடியாது, நானால இயேசு தொடவே முடியாது. ஏப்பா வாப்பா, உன்னை ஜெயிக்கிறதா வந்திருக்கு, வா சண்டை போடுவான்னா மரணம் என்ன சொல்லுது? நான் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஏன்னா இயேசுட்ட என்ன இல்ல? பாவம் இல்ல. இயேசுட்ட பாவம் இல்ல. ஆனா வந்த நோக்கம் எதுக்குதான் சொல்ல? பாவத்துக்கு பரிகாரத்தை செலுத்துறதுக்கும் அந்த பாவத்தின் அதிகாரியாகிய மரணத்தை ஜெயிப்பதற்கு இயேசு வந்தார். இப்ப இயேசு மரணத்தை ஜெயிக்கணும். அதான் கடைசி சத்துரு தான் மரணம். கடைசி சத்துரு மரணம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மரணத்தை ஜெயிக்கணும்னா அவருக்கு பாவம் தேவை. அவர் மரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு என்ன தேவை? பாவம் தேவை. பாவம் இல்லைன்னா மரணம் இல்லை. பாவம் இல்லைன்னா மரணம் இல்லை. இப்ப இயேசுக்கு பாவம் தேவை. அவருக்கு பாவம் வந்தா தான் மரிக்க முடியும். மரிச்சா தான் மரணத்தை ஜெயிக்க முடியும். மரணத்தினால ஜெயிக்க முடியும். எத்தனை சொல்ல புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசுக்கு பாவம் தேவை. இயேசுட்ட பாவமே இல்லை. இப்போ வரும்போதும் பாவம் இல்ல, உலகத்தை வாழ்ந்த போது என்ன இல்ல? பாவம் இல்ல. இயேசு கேட்கிற மனுஷன் கேட்கிறார், மனுஷனே உனக்காக வந்திருக்கிறேன், உண்மையில இருக்கிற பாவத்தை நிவர்த்தி செய்ய வந்திருக்கிறேன், உண்மையில இருக்கிற மரண தண்டனையை நீ திருப்புவதற்காக வந்திருக்கிறேன், என்கிட்ட அது செய்யணும், என்கிட்ட எனக்கு பாவம் இல்லை, எனக்கு பாவம் தருவியா? உன் பாவத்தை எனக்கு தருவியா? ஆண்ட கேட்கிறார். நீ நிறைய மனுஷன் எப்படி சொல்றாங்க தெரியுமா? நீ நிறைய பேர் உலகத்துல என்ன சொல்லி கொண்டிருக்கா, நான் பாவியே இல்லைங்க. யாரு இல்ல? கிறிஸ்தவங்க தான் எப்ப பார்த்தாலும் பாவி பாவின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் யாரு இல்ல, நான் ஒரு பாவம் செய்யலையே, நல்லா தானே இருக்கிறேன். நான் சொல்றது யாரு சொல்லுங்க? திருடன். நான் திருடன் என்ன செய்ய மாட்டான்? ஒத்துக்க மாட்டான். சொல்ல மாட்டான், ஒத்துக்கவே மாட்டான். ஆனா ஒண்ணு சொல்றேன், பைபிள் சொல்றேன், ஒவ்வொரு மனசாட்சியும் நீ பாவி என்று தீர்த்து கொண்டே இருக்கிறது. நீ தப்பு இருக்கிற சொல்லி அவனுடைய மனசாட்சியே அவன் பாவி என்று சொல்லி தீர்க்கிறது என்று சொல்லி ரோமர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே சட்ட திட்டங்களை ஆண்டவர் மனசாட்சி எழுதி வச்சிருக்கிறார். சொல்லுங்க, உலகத்துல பிறந்த அத்தனை மனசாட்சி அவன் சட்ட புஸ்தகம். அவன் தப்பு மனசாட்சி குத்தும், நீ பாவி என்று சொல்லி தீர்க்கும். அவனால் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இயேசு கேட்கிறாரு, மனுஷனே பாவத்தை எனக்கு தருவியா? இப்ப மனுஷன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான்.
அவனை ஒத்திக்கி வைக்கிறதுக்காக கர்த்தர் பல துன்பங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். தன் பாவி என்று உணரும்படியாக, நான் செஞ்சது தப்பு என்று சொல்லி உணரும்படியாக அவன் தோல்விகளை ஆண்டவன் சுட்டி காமிக்கிறார். அவன் இயலாமைகளை கர்த்தர் சுட்டி காமிக்கிறார். ஒரு வழியா ஒத்துக்கிறான், ஆண்டவரே ஆமா நான் பாவிதான், நான் அக்கிரமக்காரன் தான், என்னுடைய பாவத்தின் விளைவது இத்தனை காரியம் நடக்கிறது என்று சொல்லி ஒத்துக்கொண்டு, நான் பாவி என்று சொல்லி முதல்ல ஒத்துக்கொள்றான். எங்கிட்ட இந்த ஜக் இருக்குது, என் கையில தான் இருக்குது, நான் பாவிதான், அந்த பாவத்தை நான் சுமக்கிறேன் அப்படின்னு மனுஷன் என்ன செய்யணும்? ஒத்துக்கணும். நான் பாவி என்று சொல்லி எவன் ஒருவன் ஒத்துக்கொள்கிறானோ அவன் தான் இயேசுவிட்ட வருவான். சொல்லுங்க, சத்தமாலையிலே சொல்லுங்க. நான் திருப்பி இன்னொரு காரியம் சொல்றேன். இனி நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பாவி என்று உணர்ந்து கிறிஸ்துவிற்கு வரும்போதுதான் இனிமேல் உங்களால பாவம் செய்யாமல் இருக்க முடியும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இப்ப இயேசு கேட்கிறாரு, உன்னுடைய பாவத்தை எனக்கு தா. இப்ப உடன்படிக்கை ஆண்டவர் மனுஷனோட என்ன செய்யறாரு? ரத்தத்தில் உடன்படிக்கை பண்றாரு. நீ நான் வேற இல்லப்பா, நீ நானும் வேற இல்ல, நான் நீ ஒண்ணுதான், நான் நீ சகோதரன் தான், நான் நீ ஒரே குடும்பம் தான், நான் நீ ஒன்று என்று சொல்லி ஆண்டவர் தம் ரத்தத்தை இவனுக்கு குடிக்க கொடுக்கிறார். அவனோடு கூட உடன்படிக்கை பண்றார். அல்லேலூயா சொல்லுங்க. நீ என் ரத்தத்தின் ரத்தமும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாய் என்று சொல்லி அவனோடு கூட கர்த்தர் என்ன செய்யறாரு? உடன்படிக்கை பண்ணி கெத்செமனே தோட்டத்துல அதே ரத்தத்தை அவர் நமக்காக சிந்தி நம்ம உலகத்தில் அத்தனை மனுஷனுடைய பாவங்களையும் அவர் தம்மையில ஏற்றுக்கொள்கிறார். அப்படின்னு சொல்லுங்க. இப்ப பாவம் இவங்க இந்த மனுஷன்ற பாவம் எங்க போயிடுச்சுப்போ? இயேசுட்ட வந்துருச்சு. இயேசுட்ட வந்துருச்சுப்போ. இப்ப இந்த மனுஷகிட்ட இந்த பாவம் இப்ப இருக்கா? இப்ப அவர் என்ன செய்யறாருன்னா டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. இந்த பாவத்தை எல்லாம் அவர் தம்மையில வாங்கிட்டு அவருக்குள்ள இருக்கிற அந்த நீதியை, அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்தை கையில் கொடுத்துட்டாரு. இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ கவனிப்போம். இப்ப மனுஷங்கிட்ட இந்த பாவம் இயேசுட்ட வந்துருச்சு. இயேசுக்குள்ள இருந்த நீதி பரிசுத்தம் மனுஷங்கள போயிடுச்சு. கவனிங்க. இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறார். அவர் மரிக்கிறதுக்கு என்ன வேணும்? பாவம் வேணும். இப்ப பாவம் வந்துருச்சு. இப்போ இந்த பாவம் வந்தோடனே, பாவம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது மனுஷன் தேவனை விட்டு பிரிக்கப்படுகிறான். சொல்ல புரியுதா? இயேசு கிறிஸ்துக்குள்ள பாவம் வந்தோடனே அவர் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்? பிரிஞ்சுட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இயேசு மரிக்கலைங்க, தன்னை ஒப்பு கொடுத்தார். அவரே ஒப்பு கொடுத்தார். இயேசு யாரும் கொல்ல முடியாது. இயேசு யாரும் என்ன செய்ய முடியாது? கொல்ல முடியாது. அவர் தானே நமக்காக நம்ம அன்பு வைத்து நாம் பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி தானே பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. சத்தமாலையிலே சொல்லுங்க. வசனம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. இப்ப பாவமுடையவராக பேச எங்க போறாரு? நேர பாதாளத்துக்கு போறாரு. மரணம் அவரை பிடித்து பாதாளத்துக்கு கொண்டு போகுது. கவனிங்க எல்லாரும். மரணம் அவரை பிடித்து பாதாளத்துக்கு கொண்டு போகுது. அங்க போய் பார்த்தா இயேசு பாதாளத்தை போய் மரணம் பார்க்குது. இயேசு பாவமே செய்யல. சொல்லுங்க, இயேசு என்ன செய்யல? இயேசு பாவம் செஞ்சாரா? என்ன பிரதர்? இயேசு பாவம் செஞ்சாரா? இயேசு பாவமே செய்யலையே. கவனிங்க. ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம குற்றவாளிங்க. அப்படிதானே? மைக்கேல் டி குங்கா அந்த நீதிபதி என்ன பண்ணாரு? தீர்ப்பு எழுதினார். நமக்கு இவ்வளவு கோடி அபராதம், இத்தனை வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு போட்டாங்க. அப்படிதானே? அந்த அம்மாவோட சேர்த்து யாருக்குள்ள போட்டாங்க? சசிகலாக்கு போட்டாங்க, இளவரசிக்கு போட்டாங்க, நிறைய பேர் போட்டாங்க. சரிங்க. ஆனா கொஞ்ச நாள் அந்த ஜெயலலிதா அம்மா அழிச்சிட்டாங்க. மறுச்சவன் தண்டனை எங்க போச்சு? போச்சு. போயிடுச்சு. இப்ப தம்மாவுக்கு உண்டான அந்த தண்டனை என்ன ஆயிடுச்சு? இப்போ கேன்சல்டு. இந்த பாவத்தோடு கூட இயேசு கிறிஸ்து நேர பாதாளத்துக்கு போனாரு. அங்க போய் பார்த்தா இயேசு பாவமே செய்யலையே.
மரணம் பார்த்து. ஏப்ப யார் போய் இவர் உள்ளிட்டது? நீ இயேசுவே இந்த பாதாளத்துக்கு உள்ள அனுமதிச்சது யாரு? இவரு பாவமே செய்யலையே, இவர் எப்படி உள்ள வந்தாரு? இல்லைங்க, இவர் மரிக்கும் போது பாவத்தோட இருந்தாரு. அதனால நாங்க என்ன செஞ்சோம்? இவர் மரணத்தை உள்ள கொண்டு வந்துட்டோம். அங்க வந்து பார்த்தா அங்க பாதாளம் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. மரணம் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. கவனிங்களா, மரணம் அவரை பிடித்து வைக்க முடியல. ஏன்னா அவர்கள பாவம் இல்ல, இயேசுக்குள்ள பாவம் இல்ல, பாவம் செய்யல. பாவம் செய்யாதபடினால, அவருக்குள்ள பாவம் இல்லாதபடினால மரணம் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. பாதாளம் அவரை பிடித்து வைக்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இயேசுக்குள்ள மரணம் இல்லாதனால, பாவம் இல்லாதபடினால மரணத்து மேல அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு நபராக இயேசு அங்கு விளங்கினார். நான் சொல்ல புரியுதா? எதுவும் புரியுது? இயேசுக்குள்ள பாவம் இல்லாதபடினால, நல்லா கவனிங்க, இயேசு மாம்சம் மட்டும் இல்ல, மாம்சத்தையும் ரத்தத்தையும் ஆவியும் உடையவராக வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி ஆதியில அந்த ஆதாம்ங்கிற மனுஷன் எப்படி இருந்தாலும் அதே தன்மையோடு இயேசு பாதாளத்துக்கு போனார். மரணத்தை பார்த்தார். உன்னோட அதிகாரத்தை நான் பிடுங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லி மரணத்தின் திறவுகோலை, மரணத்தின் அதிகாரத்தை இயேசு பிடுங்கி கொண்டார். பாதாளத்தின் திறவுகோலை இயேசு பிடுங்கி கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. மரணமோ பாதாளமோ இயேசுவை பிடித்து வைக்க முடியவில்லை. இயேசு 3ஆம் நாளிலே அதே இயேசு உயிரோடு கூட வந்து பாதாளத்தின் திறவுகோலையும் மரணத்தின் திறவுகோலையோட இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. எதுன்னு சொல்ல புரியுது? மரிச்சோன்னா கேன்சல், அவ்வளவுதான், தப்புல முடிஞ்சது. அவர்கிட்ட இருந்த அந்த பாவம் என்ன ஆயிடுச்சு? பரிகரித்து விட்டார். finished, reconciled. தண்டனை பெற்றாயிற்று. இந்த பாவத்துக்கு உண்டான தண்டனை முடிஞ்சதுங்க. நான் சொல்ல புரியுதா? நீங்க ஒரு கேக்குறேன், அந்த பாவம் இங்க போச்சு அப்படி கேக்குறீங்களா? அதான் கேக்குறீங்க நிறைய பேர் மனசுல. அந்த பாவம் எங்க போச்சு? அவங்க இருந்து வாங்கின பாவம் எங்க போச்சுன்னா, அந்த பாவத்துக்கு என்னென்ன தண்டனையோ அந்த தண்டனை ஏச்சு அனுபவிச்சிட்டாருல்ல. என்ன பிரதர், இப்ப நான் திருடிட்டேன், திருடுனா எத்தனை வருஷம் ஜெயிலு? 8 வருஷம் போட்டுங்க. 8 வருஷம் தண்டனை அனுபவிச்சிட்டேன், திருப்பி இந்த தண்டனை அனுபவிக்கணுமா? முடிஞ்சது இல்ல, அந்த பாவ தண்டனை அனுபவிச்சாச்சு. இனிமேல் அந்த பாவம் என்னாச்சு? finished. அந்த பாவத்தை திருப்பி தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப இவனுடைய பாவத்தை எல்லாம் வாங்கிட்டு நான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி எல்லாம் தண்டனை அனுபவிச்சு அதனுடைய பலனாக மரணத்தையும் சந்திச்சாச்சு, மரணத்துக்குள்ள போயாச்சு. அதுக்கப்புறம் பாவம் எங்க போச்சு? என்ன பிரதர், அது முடிஞ்சது இல்ல. இதான் பாவத்தை தூக்கி போட்டார் ஆண்டவர். கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் பாவத்தை தூக்கி போட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இனிமேல் இவ யாரு இல்ல? பாவி இல்ல. இப்ப பிசாசு வர்றான். ஓஹோ, இயேசு தப்பிச்சிட்டீங்களா? நான் மனுஷன் விட மாட்டேன். யார விட மாட்டேன்? மனுஷன் விட. இவர் வர்றாரு. இவர் வந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டுக்குள்ள வந்து கர்த்தர் ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்றாரு, ஒவ்வொரு நாள் வேத வாசிக்கிறாரு, ஒவ்வொரு நாள் ஆண்டுக்கு வர்றாரு. பாவம் செஞ்சாலும் உடனே அறிக்கை செஞ்சு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு வாழ்றாரு. இவர்கிட்ட வந்தா இவர்கிட்ட வந்து பாவமே இல்லையே. சொல்லுங்க. இந்த மனுஷன் வர்றாரு, மனுஷன் பண்ண இல்ல, இவன் நீதிமானா இருக்கிறான். ஆனா சொல்லி பாக்குறான், பாவ நீ பாவி, நீ பாவி 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 சொல்லி பாக்குறாரு. இவன் சத்தியத்தை படிச்சு வருது, நான் பாவி இல்ல, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற அந்த அறிக்கை செய்ய இவருக்கு நிச்சயம் வந்துருச்சு, நான் பாவி இல்லை என்று சொல்லி இவனை எப்படியா பிடிச்சு கொண்டு மரணத்துக்கு போடலான்னு பார்த்தா ஒண்ணும் முடியாத. சொல்லுங்க, நான் சொல்ல புரியுது? இவன் மரிச்சாலும் இயேசு அவன் உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் என்ன இல்ல? பாவம் இல்ல, ஏசு செட்டில் பண்ணிட்டார். பாவம் எங்க வச்சுக்கோ? ஏசு எப்ப மரிச்சாரோ அவரோடு கூட பாவம் அடக்கம் பண்ணப்பட்டு பரிகரித்தாயிட்டு. இனிமேல் பாவி அல்ல. நான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்க அப்படினால இனிமேல் நான் பாவி அல்ல. எத்தனை இந்த சத்தியம் புரிஞ்சுதா? ஏசு செட்டில் பண்ணிட்டார், அவ்வளவுதான். சாத்தான் அவன் தலை கரகரம் சுத்துது. சொல்லுங்க, நான் என்னமோ நினைச்சது, என்னென்னோ பிளான் பண்ண, என் பிளான் எல்லாம் என்ன செய்யல, ஒண்ணும் நடக்கல. சொல்லுங்க, இப்ப எப்படியாவது இருக்கிறவங்களையாவது என்ன செய்யும்? பாவத்துல கொண்டு வந்து நரகத்திலையும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறான். நம்ம விடுவோமா? நம்ம விட மாட்டோம். முழங்காலம் முடக்குவோம், நம்ம ஜெபிப்போம். எத்தனை பேரையாவது ஆண்டவர் கொண்டு வந்த மரணத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலாக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணி கண்ணீர் வெடித்து ஆண்டவர் சமூக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். நாம் சும்மா இருக்க போறதில்லை.
நாம் பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெறணும். நாம் பெற்ற ரட்சிப்பை, விடுதலை எல்லாரும் என்ன செய்யணும்? பெறணும். நானும் நீங்களும் மரணத்தை ஜெயித்தவர்கள். இனிமேல் ஜெயிக்க போறவங்க இல்ல, ஏற்கனவே ஜெயிச்சாச்சு. அல்லையா சொல்லுங்க. இப்போ இந்த மனுஷன் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷனே இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாது. அப்ப கேக்குறான், ஆண்டவரே பாவம் செய்யாம இருக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இந்த மாம்சம் இருக்கிற வரைக்கும் பாவம் செய்ய தோன்றும். இந்த மாம்சம் இருக்கிற வரைக்கும் பாவம் செய்ய தோன்றும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாம்சத்தை என்னோடு கூட சிலுவையில் அறைஞ்சிரு. நீ உன்னை மரித்தவன ஒப்பு கொடுத்துரு. நீ வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிற ஒப்பு கொடுத்துரு. அப்பொழுது நான் உனக்குள்ள வாழ்வேன், நான் வழி நடத்துவேன். நான் சொல்றபடி வாழ்ந்தா போது நீ பாவத்தை செய்யாம நீ பரிசுத்தவனாக வாழ முடியும். எத்தனை சொல்ல புரியுது? ஆண்டவர் அதை தான் நம்மகிட்ட கேட்கிறாரு. அதே ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்கிட்ட ஒப்பு கொடுத்துரு, உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துரு. நீ மரிச்சாலும் உன்னை என்ன செய்வேன்? எழுப்புவேன். மரித்தால் உன்னோடு உயிரோடு கூட எழுப்புவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் வார்த்தை புரிஞ்சது? ஆமென். இயேசு எவ்வளவு ஞானமா பாவத்தை செட்டில் பண்ணாரு பாருங்க. அவர் செட்டில் பண்ணது யாரோட பாவம் தெரியுமா? நம்ம ஒவ்வொருடைய பாவம் பரிகரிச்சிட்டார். நீங்களா பார்த்து கடல்ல ஆழத்துல போய் கல்ல கட்டி கடலை போட்டாரு. அது நீங்களா தூக்கிட்டு வர வரைக்கும் இயேசு தூக்க மாட்டார். சொல்லுங்க. நீங்களா நினைக்கிற வரைக்கும் இயேசு என்ன செய்ய மாட்டாரு? சொல்லுங்க. மனுஷன் வேணா சொல்ல, நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லலாம், சொல்லிட்டு போட்டோம். பிசாசு காது ஓதுவான், நீ பாவின்னு சொல்லிட்டு போட்டோம். நமக்கு யாருடைய சர்டிபிகேட் தேவை? கர்த்தருடைய சர்டிபிகேட். நீ பரிசுத்தவான், நீதிமான், என் பிள்ளை என்கிற அதிகாரத்தை, என்கிற உரிமையை கர்த்தர் எனக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பொழுது உங்க பாவங்களை இயேசு மன்னித்துட்டார், சுமந்து தீர்த்து விட்டார். இனிமேல் பாவி அல்ல. நீங்களோட திரளான பாவங்களை அவருடைய ஒரே ரத்தத்தினால கழுவி ஒரே நேரத்துல சுத்திகரித்து நம்ம நீதிமானாக்கத்தை மாத்திட்டார். ஆமென். நீதிமானுக்கும் மரணத்துக்கு என்ன இல்ல, பிரச்சனையே அதுதான், பாவம் தான். பாவத்தை செட்டில் பண்ணிட்டார் ஆண்டவர். பாவத்துக்கு நான் தண்டனையை அவர் பெற்றுட்டாரு. நமக்கு கட்ட வேண்டிய ஃபைன் அவர் கட்டிட்டாரு. சொல்லுங்க. நமக்கு செலுத்த வேண்டிய ஃபைன் அவர் என்ன செஞ்சாரு? செலுத்திட்டாரு. அவ்வளவுதான். அவரை ஏற்றுக்கொண்டுட்டோம், அவர் பிடிச்சுக்குவோம், அவருக்கு நம்ம ஒன்றா இருப்போம், அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. இப்போ எப்ப பழைய மனுஷன் யாரு? இந்த சோன்சோ இந்த பேருள்ள மனுஷன் யாரு? அவன் எப்ப செத்துட்டாங்க? எப்ப அடக்கம் பண்ணியாச்சு? தண்ணியில. சொல்லுங்க. தண்ணியில அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ பழைய மனுஷன் எங்கப்பா? அவனை பிடிக்கிறத வந்திருக்கிறேன். சாத்தான் சொல்லுவ, பழைய மனுஷன் அவனை பிடிக்கிறத வந்திருக்கிறேன். அவன் எப்படியா அவன் சாகணும், அவனுக்குள்ள பாவம் இருக்கிறது, அவன் எப்படியா சாகணும், அவன் நரகத்து போகணும் என்று சொல்லி சாத்தான் வலை வீசுவான். அப்ப பழைய மனுஷன் இல்ல, பழைய மனுஷன் எப்படி அடக்கம் பண்ணியாச்சு? சொல்லுங்க. நம்முடைய பழைய மனுஷனை எப்போ அடக்கம் பண்ணியா? தண்ணியில் அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம புதிய மனுஷனாக இயேசு கிறிஸ்துவின் ஆவியை தரித்தவர்களாக, இயேசு கிறிஸ்து வார்த்தையை சுமக்கிறவர்களாக அவருடைய பிள்ளைகள் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. சாத்தானுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல. சாத்தான் நம்ம மேல அதிகாரம் செலுத்த முடியாது. மரணம் நம்ம மேல அதிகாரம் செலுத்த முடியாது. நம்ம மனப்பூர்வமா ஒரு நாள் பாவம் செஞ்சிடக்கூடாது. சொல்ல புரியுதா? மனப்பூர்வமா என்ன செய்யக்கூடாது? விட்ட பாவத்தை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நம் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக வாழ ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை எல்லாவற்றும் இல்லை ஜெயம் உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். இந்த வார்த்தையில் எத்தனை பிரயோஜனமா இருக்கு? அன்று சொல்லுகிறார், நானே உயிர் தெழுதலும் ஜீவனும் இருக்கிறேன். அவர் யாரையும் நம்ம ஆண்ட உயிரோட எழுத்து செய்ய மாட்டாரு. அவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் நமக்குள்ள இருக்கிறார். இயேசு நமக்குள்ள இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கிறது. நம்ம மரிச்சாலும் நம்ம உயிரோடு எழுப்பிடுவோம். ஆட்டோமேட்டிக்கா நடக்குதலாம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அதை நம்ம ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு மாசம் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பானம் பண்றோம். இயேசு கிறிஸ்து ரத்த சரீரத்தை புசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிறவன் அவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். அவனை கடைசி நாள் நான் என்ன செய்வேன்? எழுப்புவேன். அவன் மரிக்க மாட்டான், எழுப்புவேன் என்கிற வாக்கு தத்தத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர், இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம், இதெல்லாம் என்ன ஒரு அடையாளம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்லுவேன். உங்க அக்கௌண்ட்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியாச்சு வச்சுங்க. யாரோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. நேரம் பேங்க் போறீங்க. பேங்க் போனோம்னா என்ன செய்யுங்க? செக்கோ ஒரு செலானோ கொடுத்தோம்னா அவங்க கையில ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. என்ன பிரதர் கொடுக்குறாங்களா?
ஒரு ஈயத்துல அல்லது ஒரு ஏதோ ஒரு வெண்கலத்துல ஏதோ கொடுப்பாங்க, நல்ல ஓட்ட போட்ட ஏதோ நம்பர் டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வாங்கினாலே பணம் கிடைச்சிடும். என்னது? பணம் கிடைச்சிடும், அப்படிதானே? அதுதான் டோக்கன் அடையாளம். டோக்கன் இல்லைன்னா, டோக்கன் தொலைச்சிட்ட பாஸ்டர் அப்படின்னா என்ன செய்யாது, அப்படியே போயிட்டு வந்துருவாங்க. சொல்லுங்க, டோக்கன் இருந்தா பணம் நிச்சயம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு டோக்கன் கொடுத்திருக்கிறாரு, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரும் உயிர்த்தெழுதல் நிச்சயம். ஆமென் சொல்லுங்க. உயிரோடு எழும்புவது நிச்சயம். அதுதான் அச்சாரமாக பரிசுத்த ஆவியை கொடுத்து மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாகின ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியை பெற்ற எல்லாரும் நிச்சயமாக உயிரோடு கூட எழும்புவார்கள். ஆமென் ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை எத்தனை பிரயோஜனம் வந்துச்சு? பாவனை என்ன, மரணம் என்ன, அது எங்க முடியுது? இயேசு கிறிஸ்து மரணத்தை செட்டில் பண்ணிட்டார். மரணத்தின் அதிகாரம் இயேசுவுக்கு உண்டு. இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன், மரணத்தின் திறவுகோலையும் பாதாளத்தின் திறவுகோலையும் உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நாம் இனி மரணத்துக்கு அடிமை அல்ல. சொல்லுங்க. நாளைக்கு நீங்க சாக போறீங்க அப்படின்னு என்ன செய்வீங்க? சோத்திரம் பாஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி, இத்தனை நாள் கொஞ்சம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு இருந்த சந்தோஷம் என்ன செய்வேன், நித்தியத்துக்குள்ள போகிறேன் அப்படிங்கிற நிச்சயம் நமக்கு வந்துடும். வந்துருச்சா இல்லையா? உன் முகத்தை பார்த்து தெரியலையே, வந்துச்சா இல்லையா? ஆமென். மரணத்தை பார்த்து பயப்படாதீங்க. ஆமென். எல்லாத்தையும் கத்த பார்த்துட்டார். நமக்காக எவ்வளவு தியாகத்துக்கு அந்த நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம ஆண்டுக்கு வந்துட்டோம். நம்ம போல எத்தனை ஜனங்கள், எத்தனை ஆத்துமக்கள் இன்னும் மரணத்துக்கு பாத்திரவான்களாக, பாவத்துல அடிமைத்தனவர்களாக இன்னும் மீட்கப்படாமல் இருக்கிறார்களே, அவர்களை நான் கண்ணீரோடு ஜெபத்துல ஊழி செய்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. நம்ம அவர்களும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தோடு கூட இருக்கிறவர்கள்